सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। जय गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सगल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் நாம் தக்ஷ யக்ஞத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். பாகவதத்தில் கதையில் அதுமாதிரி துருவச்சரித்திரம். அந்த துருவச்சரித்திரம் அதாவது கீர்த்தையே வம்சம் புண்ணியகீர்த்தகே குருத்வக ஸ்வாயம்புவஸ்தியாவி மனோர் ஹரேர் அம்சம்ச ஜென்மனக. ஸ்வாயம்பு மன்வந்திரம் சுவாயம்பு மனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாம் புண்ணியாத்மாக்கள். அப்படிப்பட்ட ரொம்ப புகழுடைய அந்த வம்சத்தை பற்றி வர்ணிக்கிறார். அதில் தான் பிரியவிரதம் உத்தானபாதன் போன்ற பிள்ளைகள் சுவாயம்பு மனுவுக்கு பிறந்தார்கள். பிரியவிரத உத்தானபாதோ சதுரூபா பதே சுதௌ வாசுதேவஸ்ய கலையா ரக்ஷாயாம் ஜெகதஸ்திதௌ. அதாவது மனு உள்பட பிரியவர்தம் உத்தானபதம் போன்றவரெல்லாம் வாசுதேவனுடைய பாலன சக்தி அம்சமாக அந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக பகவானுடைய அம்சமாக பிறந்தவர்களாம் இவங்களாம். மனு பிரஜாபதி உத்தானபாதன் பிரியவர்தன் போன்றவர்களாம் இவங்களாம் பகவானுடைய பாலன சக்தி அம்சமாக அப்படி சொல்லப்படுகிறது. வாசுதேவஸ்ய கலையாம் ரக்ஷாயாம் ஜெகதஸ்திதௌ ஜாயே உத்தானபாதஸ்ய சுனிதிஹி சுருச்சிஸ்தயோஹ சுருச்சி பிரயசி பத்யுஹு நேதனா யத்சுதத்ருவஹ. அதாவது உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள், சுனிதி சுருச்சின்னு. சுனிதியானவள் மூத்த மனைவி, சுருச்சியானவள் இளைய மனைவி. சுனிதிக்கு துருவன் என்ற புத்திரன் பிறந்திருக்கிறான். சுருச்சிக்கு உத்தமன் என்ற புத்திரன். ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கம் ஆரோப்பிய லாளையன்னு உத்தமம் நாரு ருக்ஷந்தம் துருவம் சாஜாப்பியனந்தத. ஒரு சமயம் உத்தமனை மடியில் வச்சு கொஞ்சண்டு இருக்கிறார் சிம்மாசனத்தில். அதாவது சபையில் உத்தானபாத ராஜா. உத்தானபாதன் அப்படின்னாவே பாதத்தில் இருக்கிறது தலையில் கொண்டு வைக்கலாமா, வைக்கக்கூடாது. பாதத்தில் இருக்க வேண்டியது பாதத்தில் தான் இருக்கணும் இல்லையா? எது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். அது உத்தான பாதன். அந்த பாதத்தில் இருக்க வேண்டிய தலைமலை தூக்கி வச்சுட்டானா. அதாவது நீதி மார்க்கம் சுநீதி, ருச்சி மார்க்கம் சுருச்சி. அப்போ ருச்சி மார்க்கத்துக்கு பிறந்தது தான் உத்தமம். அதாவது இப்போ பார்த்தா இந்த உலக வாழ்க்கை சௌக்கியங்கள்லாம் உத்தமமான சௌக்கியங்கள் சொல்கிறோம். ஆனால் உத்தமமான சௌக்கியங்கள் நம்ம இந்த உலக சௌக்கியங்களை அனுபவிக்கிறோமே தவிர, துருவம்னா நித்தியமான பதவிக்கு நம்ம ஆசைப்படுறது. அந்த நித்தியமான மோட்சத்தை புறம்பே தள்ளி விடுகிறது. அதுதான் துருவனை தள்ளி விட்டுட்டா சுருச்சி. நம்ம ருச்சி உலக ருச்சிகளால் நம்ம மயக்கப்பட்டு மோட்சத்தை புறம்பே தள்ளி விடுகிறோம். அதனால தான் சுருச்சியானவள் துருவனை புறம்பே தள்ளி விடுவதனுடைய அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும், தத்துவார்த்தமாக அப்படி புரிஞ்சுக்கணும். அதே சரித்திரமும் இருக்குது. அப்போது ஒரு சமயத்தில் குழந்தை ஆசையாக துருவன் 5 வயசு பையன் ஆசையாக அப்பா மடி வலை ஏறணும்னு வந்தானான். ஒரு மடி காலியாக தான் இருக்குது. ஒரு மடியில் தான் உத்தமனுக்கு வச்சு கொஞ்சம் இருக்கார். இன்னொரு மடி காலியாக தானே இருக்குது. போய் அப்பா மடி மலை ஏற ஆசையாக அப்பா நம்மளையும் கொஞ்சம் வரட்டு போனான். இந்த துருவன் போன போது கதா சுருச்சே புத்திரம் அங்கம் சுருச்சேஹே புத்திரம் அங்கம் ஆரோப்பிய லாளையன்னு உத்தமம் நாரு ருக்ஷந்தம் துருவம் ராஜாப்பியனந்தத. அதாவது சுருச்சி எந்த அளவுக்கு பிரியமுள்ளவளோ அந்த அளவுக்கு சுனிதியானவள் பிரியமுள்ளவள் கிடையாது.
ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சுனிதியானவள் தன் பிள்ளையோடு ஒதுக்கி வச்சிருக்கார் ராஜா. ஏன்னா சுருச்சிக்கு பயந்துண்டு, இளைய மனைவிக்கு பயந்துண்டு. அப்போது ஒரு சமயத்தில் குழந்தை வந்து அப்பா மடிமலை ஏறணும்னு ஆசையாக வந்தது. அந்த துருவன் வந்த உடனே அந்த சுருச்சியானவள் தடுத்து விட்டாள். ததா சிகிஷ்யமானம் தம் சபத்யா ஸ்தனயம் துருவம் சுருச்சிர் சுண்பதோ ராஜ்ஞா சேஷ்யமாக அதிகர்விதா. அப்படி அப்பா மடிமலை ஏற அந்த பையன் போகிறான், துருவன் போகிறான்னு தெரிஞ்சுட்டு அவள் சக்களத்தினுடைய பிள்ளையாச்சே என்று தெரிந்து கொண்டு, அதனால் சுருச்சியானவள் ரொம்ப கோபத்தோடு அந்த பிள்ளை இடத்துல பேசுகிறான். அதாவது ஈஷ்யான்னு ஒரு பதம் இருக்குது. ஈஷ்யா சுருச்சி சுண்பதோ ராஜ்ஞா, ராஜா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த சுருச்சியானவள் சொல்கிறாலாம், ஈஷ்யம் ஆக அதிகர்விதா. அந்த ஈஷ்யான்ற பதம் என்னென்னா, ஒரு பொது கிணறு இருக்குது. ஒரு பொது கிணறு வந்து இருக்குது. அதில் வந்து எல்லாரும் அது பொது கிணறு எல்லாரும் அனுபவிக்கலாம். அந்த பொது கிணறு வந்து தான் அனுபவிக்கலோட பரவாயில்ல, ஆனால் மற்றவங்க யாரையும் அனுபவிக்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அதுதான் ஈர்ஷ்யான்ற பதம். அது போராமைன்னு சொல்ல முடியாது. அது ஈர்ஷ்யான்றது என்னென்னா, ஒரு பொதுவான இடம். நான் அவங்க அப்பாவுடைய இடமா, இது பொது இடம், பொது கிணறுல எல்லாம் தண்ணி மொள்ளலாம், யாரையும் தண்ணி மொள்ள விட மாட்டேன் அப்படின்னு தடுத்தா அது எப்படியாப்பட்டதாக இருக்கும். அது மாதிரி உரிமையுள்ள அப்பா மடிமலை ஏறத்துக்கு திருவன் போகும்பொழுது அந்த ஈர்ஷ்யாவோட பான்மை இருந்தானா அது யாரும் அனுபவிக்கக்கூடாது. புரியுதா? தான் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பு. அதுதான் அந்த பொது கிணறை வந்து யாரும் தண்ணி இழுக்க விடக்கூடாது, நான் மட்டும்தான் எடுப்பேன். எப்படி ஒரு அந்த ஈர்ஷ்ய மனப்பான்மை, அந்த குணம் இருக்குதோ, கெட்ட குணம், அதுதான் ஈர்ஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது அந்த ஈர்ஷ்யான்ற அந்த மனப்பான்மை வந்ததுனால்தான் அதிக கர்வத்தோடு பேசினாலாம் யார்? சுருச்சியானவள். ஈர்ஷ்யம் ஆக கூறினால் அதிகர்வத்தோடு அவள் கூறினாலாம் அந்த குழந்தை இடத்துல, ந வத்சன்றுபதே திஷ்ணியம் பவான் ஆரோடு மர்ஹதி. அடே குழந்தாய், நீ வந்து அப்பா மடிமலை ஏறத்துக்கு உனக்கு தகுதியற்றவன் நீ அப்படின்றாலாம். பவான் ஆரோடும் அர்ஹதி. எதனால் அப்படின்னா, இன்ன கிரகிதோ மயா யத்வம் குக்ஷாபவி திருபாத்பஜா, என்னுடைய வயிற்றில் நீ பிறக்காததுனால அப்பா மடிமலை ஏறத்துக்கு நீ தகுதியற்றவன் அப்படின்றார். உனக்கு வந்து சின்ன குழந்தை, உனக்கு புரியல, நீ வந்து என்னுடைய வயிற்றில் பிறகலை, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இன்னொருத்தரி அந்நியஸ்திரி கர்ப்ப சம்பிரதம், வேற ஒருத்தருடைய வயிற்றில் பிறந்துட்டு வந்து இங்கே அப்பா மடிமலை ஏறத்துக்கு நீ அப்பா வந்து ராஜாவாக இருக்கலாம், உத்தானபாதனா, ஆனால் நீ இன்னொருத்தி வயிற்றில் பிறந்திருக்கியே, அதனால் உனக்கு உரிமை இல்லை. உத்தானபாதனுக்கு 2 பேரும் பிள்ளைகள் தான், உத்தமனும் பிள்ளை தான், துருவனும் பிள்ளை தான். 2 பேருக்கு அந்த விஷயத்தில் உரிமை இருக்குது. நான் அதை சொல்ல வரல. என் வயிற்றில் பிறந்தாதான் அப்பா மடிமலை ஏறத்துக்கு உனக்கு தகுதி, சிம்மாசனத்தில் ஏற தகுதி. என் வயிற்றில் பிறந்த அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பிரதம், இன்னொருத்தி வயிற்றில் பிறந்துட்டு அது ராஜாவுக்கே நீ பிறந்தா இருந்தாலும் உனக்கு அருகதை கிடையாது. அதனால் நீ குழந்தை, உனக்கு தெரியாது, அதனால் இதெல்லாம் தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா சுருச்சியானவள். பாலோசிபத நாத்மானம் அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பிரதம். அப்போது நூனம் வேத பவான் யஸ்ய துர்லபே அர்த்தே மனோரதா, அதனால் உன்னுடைய மனோரதம் பலிக்காது. அப்பா மடிமலையானே நீ மடியேறி வருவ, அப்போ நாளைக்கு சிம்மாசனத்துக்கே ஆசைப்படுவியா? அதனால் உன் மனோரதம், உன் மனசில் என்ன நினச்சின்னு தெரியும் எனக்கு. ஆனால் குழந்தை நினச்சேன், ஒருவேளை உங்கள் அம்மா சொல்லி கொடுத்து அமிச்சாலா? இப்போவே போய் இடம் பிடிச்சிட்டா அப்புறமா தான் பின்னாடி நீ வந்து ராஜ்யத்தை அடைய முடியும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்து அமிச்சாலா? அதெல்லாம் உங்கள் மனோரதெல்லாம் நிறைவேறாது. புரியுதா? உங்கள் அம்மா சொல்லி கொடுத்து அமிச்சிருக்கா, ஏன்னா குழந்தை பையன் உனக்கு தெரியாது, அதனால் உங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்து அமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்படின்னு அவர் சொல்கிறார், உன்னுடைய மனோரதம் நிறைவேறாது. துர்லபே அர்த்தே மனோரதா, உன்னுடைய அர்த்தம் இந்த சிம்மாசனமானது உங்களுக்கு கிடைக்காது. என் புள்ள உத்தமன் இருக்கும்போது உனக்கு கிடைக்காது. துர்லபே அர்த்தே மனோரதா அப்படின்னு நிச்சயமாக கிடைக்காது. நூனம்ன்ற நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. ஆனால் அப்படி நீ ஆசைப்பட்டனா அப்பா மடிமலை ஏறணும், உத்தமன் போல் ராஜாசனத்துக்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னான், தபசுனால் பகவானை ஆராதித்து என் கர்ப்பத்தில் நீ பிறந்தாயானால் அதற்கு பிறகு பார்க்கலாம்.
கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் தபசா ஆராத்திய புருஷம் தஸ்யைவ அனுக்கிரகேனமே. கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் எதிச்சசின் ருபாசனம். அப்போ என் கர்ப்பத்தில் தபசனால் பகவானை ஆராதித்து என் கர்ப்பத்தில் பிறக்கணும்னு அடுத்த பிறவியில் வா. என் கர்ப்பத்தில் பிறந்தா அப்புறம் அப்பாவுடைய நிருபாசனம், இந்த ராஜாசனத்தை அடையத்துக்கு நீ தகுதியுடன் ஆவாய் என்று சொல்லிட்டான். அப்போது இந்த சிறிய தாயாருடைய வார்த்தையானது ஒரு சாட்டடி மாதிரி அவளுக்கு சுருக்குன்னு நெஞ்சை குத்துச்சு. அப்பா மடி மேலே ஏற ஆசையாக போன போது நீ ஏறக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டா, சபையில் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா. அந்த சத்திரிய ரோஷம் அவரால் தாங்கிக்க முடியல. யார்? துருவனுக்கு. அப்படியே அந்த சிறிய தாயனுடைய சொல் வந்து சாட்டடி போல் இருந்தது. அது ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ரோஷம், அந்த சத்திரிய ரோஷம் துக்கம் நெஞ்சு அடிக்கிறது. துக்கம் நெஞ்சு அடித்து கொண்டு வந்து அழுகை ரொம்ப சிரமப்பட்டு அடிக்கின்றான். ஏன்னா ஒரு ஆம்பளை பிள்ளையாக பிறந்து நம்ம அழக்கூடாது அப்படின்னு, அதுவும் சபையில் அழக்கூடாதுன்னு சொல்லி தன்னை அப்படியே பெருமூச்சு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குது. ரொம்ப ரோஷத்தோடு சிரமப்பட்டு அடக்கி கொண்டு ஆண்மகன் அழக்கூடாதுன்னா என்ன பண்ணால் அப்பாவை பார்க்குறான். அப்பாவை பார்த்தா அப்பா ஒரு வார்த்தை கூட தலை கொஞ்சிட்டு இருக்கார். ஒரு வார்த்தை கூட நீ போ அப்படி தூரம், என் குழந்தை துருவனுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்குது, நீ வாடா துருவா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் ஏற்றி வச்சுக்கலாம் இல்லையா. ஒரு வார்த்தை கூட பேசலையா அப்பா. அப்போ தான் மாது சபத்யாச துருக்தி வித்தக சசன் ருஷா தண்டஹதோ யதாஹிஹி. ஒரு தடியால் அடிக்கப்பட்ட பாம்பு எப்படி சேருமோ அப்படி பெருமூச்சு விட்டு பயங்கர கோவம் வந்துடுச்சு அந்த குழந்தைக்கு, சத்திரிய ரோஷம். அதை சித்தி சொன்ன சொல்லு. அப்படின்னா அர்த்தம், பகவானை போய் ஆராதனை பண்ணி அப்போ என் வயிற்றில் பிறடா, இப்போ போய் செத்து போய்ட்டுன்றாளாவோ. இப்போ நான் போய் செத்துட்டு அப்புறம் அவள் வயிற்றில் பிறந்தா தான் அப்பா மடிமேல் ஏறணுமா? எவ்வளோ கர்வத்தோடு பேசியிருக்காவோ. சேஷ்யமாக அதிகர்விதா அப்படின்னு சொல்லி அந்த சித்தி சொன்ன புன்சொல் தாங்க முடியாமல் ஒரு தடியால் அடிக்கப்பட்ட பாம்பு போல் சீரெண்டு ஹித்வா மிஷந்தம் பிதரம் சன்ன வாச்சம். அப்பா பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாள். அப்பா தடுத்து கேட்கலையேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறார்? ஜகாமமாதுஹோ பிரருதன் சகாசம். உடனே அம்மாவை தேடி ஓடினானா. அங்கே தான் இப்போ அப்படியே இறுகிய மேகம் போல் இருக்கும். அங்கே தான் போய் கொட்டுன்னு கொட்டிட்டு போகிறான். அப்படி கொட்ட போகிறான், அழ போகிறான். அம்மாவிடத்தில் போய் இப்போ தேம்பி அழ போகிறான். தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுனீதிர் உத்சங்க உதுஹ்ய பாலும் நிசம்ய தத் பௌர முகான் நிதாந்தம் சா விவ்யதை யத் கதிதம் சபத்யா. அப்படி பெருமூச்சு விட்டுக்கொண்டு உதடு துடிக்க அப்படி ஓடி வரானா அம்மாவோட ஓடி வரும்போது அந்த அம்மா வந்து உடனே சில வேலைக்காரர்கள் மூலமாக விஷயத்தை தெரிந்து கொண்டாள். சபையில் என்ன நடந்ததுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? சுனிதி அம்மாவுக்கு. அப்போ அவளே வந்து கவலைப்பட்டு இருக்கா. நம்ம குழந்தைய இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவள் கவலைப்பட்டு இருக்கா. அப்போ அந்த சமயத்தில் நிசம்ய தத் பௌரம் முகான் நிதாந்தம் சா விவ்யத எத் கதிதம் சபத்யா ச உத்ருஜ்ய தைரியம் விரலாபசோக தா பக்தினா தாவல் அதே பாலா. அப்படியேப்பட்ட தைரியத்தை இழந்துட்டாலாம். அப்படியே வெளவெளத்து போயிட்டாலாம். இவ்வளவு நாள் எப்படியோ தாக்கு பிடிச்சி இருந்தவன் இன்றைக்கி தைரியத்தை இழந்துட்டாலாம். என்னாச்சுன்னா சக்களத்தையை வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கின பிறகு இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கும்பொழுது அப்போ தைரியத்தை இழக்கலை. இன்னொருத்தி வந்துட்டாலே நமக்கு பங்கு போட, தன் கணவனை பங்கு போட அப்படின்னு அப்போ தைரியத்தை இழக்கலையாம். அது மட்டும் இல்லை, அந்த சக்களத்தினுடைய பேச்சை கேட்டுண்டு அவளோட மட்டும் பிரியமாக இருந்து என்னை ஊருக்கு ஒதுக்கினாரே, அப்போ கூட அவள் தைரியத்தை இழக்கலையாம். அதுக்கப்புறமா வந்து உத்தமன் பிறந்தான் அவளுக்கு. எனக்கு துருவன் பிறந்தான், அவளுக்கு உத்தமன் பிறந்தான். அப்போ கூட சரி நடக்காது, பங்காளியாக ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு அப்போ கூட அவள் தைரியத்தை இழக்கலையாம். அது மட்டும் இல்லை, என்னிடத்துல பிரியம் இல்லாமல் அவளிடத்துல மட்டும் பிரியத்தை காட்டினாரே, அப்போ கூட அவள் தைரியத்தை இழக்கலையாம். ஊருக்கு ஒதுக்கி வச்ச பிறகு கூட அப்போ கூட அவள் தைரியத்தை இழக்கலையாம். அது மட்டும் இல்லை, தன்னை மனைவி என்று கூட இல்லை, வேலைக்காரியாக கூட ஏற்றுக்கொள்ளாத போது அப்பவும் தைரியத்தை இழக்கலையாம். ஆனால் இப்போ துருவனையும் என்னோட போயிடும் அப்படின்னு நினச்சா அடுத்த தலைமுறையாக இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு. அந்த துருவனை போய் ஏற்றுப்பா அப்படின்னு நினச்சா இந்த குழந்தை மேலே என்ன தான் என் மேலே விரோதம் வந்தாலும் குழந்தை இடத்துல யாருமே வந்து துவேஷம் பாராட்ட மாட்டாங்க.
ஒரு பிடிக்காத குழந்தை கூட நம்ம வீட்டுக்கு வந்து விளையாடுதுன்னா நம்ம குழந்தைங்களோட அது பாடு அந்த குழந்தைய தனியாக பிரித்து பார்க்குறான்னா இவளுக்கு என்ன மாதிரி புத்தி இருக்கும் அவளுக்கு. இந்த குழந்தையிலேயே இப்படிப்பட்ட புத்தி இருக்கணும், நாளைக்கு பெரியவனானா அவனை என்ன பண்ண மாட்டான். என்னோட போயிடும்போது இது அடுத்த தலைமுறையை வந்து பாதிக்கிறதே நினச்ச பிறகு தான் தைரியத்தை இழந்துட்டாலாம். உத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாபகா, அப்படி புலம்புறாளாம் தனக்குள்ளே, பகவானே நான் என்ன பாவம் பண்ணேன். நிசம்ஜ உத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாப சோக, அந்த சோகம் என்ற காட்டுத்தீயானது அவளால் எரிக்கப்பட்டு அந்த முகம் வாடி போச்சான். ஒரு தாமரை, ஒரு அழகான கொடி, பச்சை பச்சையில் இருக்கிற கொடி வெயிலில் வாட்டி எடுக்கப்பட்டால் எப்படி சுருங்கி போயிடுமோ அதுபோல் அவள் முகம் சுருங்கி காணப்பட்டதான். யார்? சுனிதியினுடைய அழகான முகமானது வாடி போச்சான், கண்களில் கண்ணீர் மல்குது. அப்பா தான் ஒரு ஆதரவு இருந்தான்னு நினச்சேன், அந்த அப்பாவும் கைவிட்டா. என்ன தான் ஒதுக்கி வச்சார், நம்ம தன் பிள்ளையாச்சே, அவருக்கு பிறந்த பிள்ளை தானே, அந்த குழந்தை மேலேயாவது அந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது அவர் மாறிடுவார்னு நினச்சேன். அந்த குழந்தை இடத்துல கூட கொஞ்சம் கூட அந்த குழந்தை மேலே பாசத்தை காட்டாமல் அந்த சுருச்சிக்கு பயந்துட்டு இப்படி இருக்காரே அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய அப்பாவே கைவிட்டப்போது நான் என்னமா அந்த குழந்தைய வந்து வளர்க்க போகிறேன். ஒரு பெண்ணாகிய நான் இந்த குழந்தைய என்னமா ஆளாக்க போகிறேன் இந்த சுருச்சிக்கு முன்னாடி அப்படின்னு தேம்பி தேம்பி அழறா தனக்குள்ள. தா வக்னிநாதாவல் அதேவ பாலா வாக்கியம் சபத்யா ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாதுஷம் பாலகமாக பாலகம் பாஷ்ப கலாம் உவாக, அப்படி தொண்டை அடைக்க, கண்களில் கண்ணீர் மல்க, நெஞ்சு அடைக்க அப்படி அழுதுண்டு. அதுக்கு பிறகு குழந்தை வந்தான். அப்பா ஏன்பா அழற, என்னப்பா ஆச்சு, உன்னை யார் அடித்தா அப்படின்னு தேம்பி தேம்பி சித்தி அப்பா உத்தமன் அப்படின்னு சொல்கிறானே தவிர சரியாக சொல்லிட்டு அழன்ற. அப்புறமா தான் சொல்கிறா இது போல் நடந்த விஷயம். அப்பா நான் என்னப்பா, நான் துர்பாக்கியசாலி, நான் என்னப்பா பண்ண முடியும். அம்மா அந்த குழந்தை அழறதை பார்த்து அவனை கண்ணை துடைச்சி ஆஸ்வாசப்படுத்தி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி, அப்பா கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, நீ என்ன பாவம் பண்ண, நான் பண்ண பாவம்பா, என் வயிற்றில் பிறந்த என்னுடைய துர்பாக்கியம் உன்னையும் வந்து பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழறாகும். தீர்க்கம் ஸ்வசந்தி விஜனஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாக பாலா. அதாவது இந்த துக்கத்துக்கு கரை காண முடியலையா, இதுக்கு என்ன கரை, இதுக்கு என்ன முடிவு சொல்லும் பார்க்கலாம். கணவனும் கைவிட்டான், ஊருக்கே ராஜா, அவனை பகைச்சின்று நாங்கள் எப்படி வாழ முடியும், என்னை ஊருக்கு ஒதுக்கணும், இந்த குழந்தை என்னை எப்படி ஆளாக்குவேன், சுரிச்சு நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த துக்கத்துக்கு எனக்கு என்ன முடிவு தெரியலையே. இந்த துக்கத்துக்கு கரை காணாதவளாக தேம்பி தேம்பி ஆறா, இது எப்போ தான் முடிவு கிடைக்கும். என்னை ஒதுக்கி வச்சது போதாமல் என் குழந்தைக்கே வந்து பாதிக்குது. இந்த குழந்தை நாளடைவில் என்ன எப்படி நான் வளர்க்க போகிறேன், இந்த குழந்தை எப்படி நான் ஆளாக்க போகிறேன், 4 பேர் 10 பேர் முன்னாடி அப்படின்னு இந்த துக்கத்துக்கு கரை காணாதவளாக தவிக்கிறாளாம். அப்போ சொல்கிறா, அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறா, அப்பா தனக்குள்ளே சமாதானப்படுத்திட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி கண்களை துடைச்சி, அப்பா பிறருக்கு அமங்கலத்தை மனதாலும் நினைக்காதப்பா. இதுதான் ஒரு தாய் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற சுநீதிமாக இருக்கும் இல்லையா, நீதியாக தான் பேசுவாவும். அவள் சொல்கிறா, மா அமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தாக, அமங்கலத்தை மனசாலும் பிறருக்கு நினைக்காதப்பா. புரியுதா, நீ கோபத்தில் இருக்க, தேம்பி தேம்பி அற, அப்படியே பொத்துண்டு வருது உனக்கு ரோஷம், அதனால் கோபத்தில் வந்து யாரையும் தப்பாக நினைக்காது. நம்ம பண்ண பாவம், நம்ம கர்ம வினை, நம்ம தலையெழுத்து அனுபவித்து தான் ஆகணும், அதனால் அனுபவிக்கிறோம். புரியுதா, அதனால் வந்து நீ எத்தனை சேயும் அதாவது பெற்றோரிடத்துலேருந்து குழந்தைகளை பிரிச்சியோ, இன்றைக்கி அப்பாவை இழந்து நீ தவிக்கிற. நான் எத்தனைக்கு சதிபதிகளை பிரிச்சனோ, இன்றைக்கி நான் கணவனை இழந்து தவிக்கிறேன். எல்லாம் பிறருக்கு துக்கத்தை விளைவிப்பவர்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்கப்பா. அதனால் நான் எந்த ஜென்மத்தில் எத்தனை சதிபதிகளை பிரிச்சணும், நீ எத்தனை பெற்றோர்களை பிள்ளைகளிடத்துலேருந்து பிரிச்சியோ தெரில, நீ இந்த பலனை அனுபவிக்கிற. பெற்ற அப்பாவே அப்பான்னு கூப்பிட முடியாத நிலையில் நீ தவிக்கிற. அதே மாதிரி கற்ற கணவனாக மனைவின்று ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். வேலைக்காரியாக ஏற்றுக்கொள்வதற்கு கூட அவர் லஜ்ஜைப்படுகிறார். அப்படியா, மா அமங்கலம் தாத பரேஷமம்ஸ்தா புங்தே ஜனோ எத் பரதுக்க தஸ்தத்து, பிறருக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள்.
அப்போ இன்றைக்கி நம்ம நீ துன்பத்தை அனுபவிக்கிறேன்னா நம்ம முன்னாடி நம்ம ஏதோ தீங்கு விளைவிச்சிருக்கோம். அதனால தான் அந்த பலனாக தான் நம்ம துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இல்லைனா நீ பெற்றோர்களிடத்துல குழந்தை பிரிக்கலைன்னா, இல்லை நீ அப்பாவை விட்டு பிரிஞ்சிருப்பியா? அதே மாதிரி நான் சதிபதிகளை பிரிக்கலைன்னா இன்றைக்கி நான் கணவனை விட்டு நான் பிரிஞ்சிருப்பேனா? யோசிச்சுப்பார். அதுதான் இங்கே சொல்கிறான். சத்தியம் சுருச்சா அபிஹிதம் பகவான் மே புங்தே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத்து சத்தியம் சுருச்சா அபிஹிதம் பவான் மே யத் துர்பகாய உதரே கிரகீதா. ஆமாப்பா, அந்நிய ஸ்திரீ கர்ப்பசம்பிரதம் சொன்னாலே, இன்னொருத்தி வயிற்றில் பிறந்த அதனால் அப்பா மடிவாளை ஏறத்துக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாலே உண்மைதான்ப்பா. நான் துர்பாக்கியசாலிகள்லாம் சிம்மாசனத்தில் ஏற முடியாதுப்பா. அதனால் என் வயிற்றில் பிறந்ததுனால என்னுடைய துர்பாக்கியம். நீ என்ன பாவம் தெரியும், புண்ணியம் தெரியும்? நீ எங்கள் குழந்தைகளை அப்பா விட்டு பிரிச்சிருக்க போகிற? நீ பண்ண பாவம் இல்லைப்பா, நான் பண்ண பாவம் தான் அந்த தோஷம் உன்னையும் பாதிச்சுது. என் கர்ப்பத்தில் நீ பிறந்ததுனால அந்த தோஷம் உன்னையும் பாதிச்சுது. என் ஸ்தன்யத்தில் பால் குடித்து வளர்ந்ததுனால என்னுடைய பாவம் உன்னையும் பாதிச்சதே தவிர நீ உனக்கு பாவம் என்ன தெரியும், புண்ணியம் என்ன தெரியும் அப்படின்னு அடுத்த நிமிஷம் சொல்கிறாளாம். சத்தியம் சுரிச்சா அபிஹிதம் பவான்மே எத் துர்பகாய உதரே கிரகீதா. பாக்கியமில்லாதவளாக என் வயிற்றில் நீ சுமக்கப்பட்டலே, வேற எங்கேயாவது பிறந்திருக்கக்கூடாதான். இப்படிப்பட்ட அம்மாக்கள் அப்பாவை பிரிஞ்சு இருக்கிற ஒரு துர்பாக்கிய நிலை, ராஜ சிம்மாசனம் இருந்து ஒரு வேலைக்காரி பிள்ளையாக வளர்ந்துருக்கிற இப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் வளரக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை உனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நான் புலம்புறான். ஸ்தன்யேன விரத்தஸ்ச விளஜ்ஜதேயாம் பாக்யேடு வா ஓடும் இடஸ்பதிர்மாம். என்னுடைய பாலை குடித்து வளர்ந்ததுனால என் துர்பாக்கியம் உன்னையும் பாதித்தது. என்னை மனைவி என்றில்லை, ஒரு வேலைக்காரியை ஏற்றுக்கிறது கூட உலகம் என்ன நினைக்குமோ, இல்லை சுருச்சி என்ன தப்பாக நினைப்பாளோ என்று வெட்கப்பட்டுண்டு என்னை வேலைக்காரி என்று ஏற்றுக்கொள்வது கூட வெட்கப்படுறாரு ராஜா உத்தானபாதர் அப்படின்னு என்று அவள் புலம்புறா. அதுக்கு பிறகு ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்தம் உக்தம் சமாத்ராபி யதவ்யலீகம் ஆராதய அதக்ஷுஜ பாதபத்மம் எதிச்சசை அத்தியாசன உத்தமோயதான். ஆனால் நான் ஒரு தாய்காரி, உனக்கு ஏதாவது ஒரு நன்மை நான் செய்து தான் ஆகணும். இப்படியே நான் விட்டுற முடியாது. என் குழந்தையாச்சு நீ. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? அம்மா அவளும் உனக்கு, இது எங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, அது நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அவளும் உனக்கு ஒரு சித்திகாரி தான், உனக்கு ஒரு தாய் தான், புரியுதா? சின்ன அம்மாவும். அதனால் அவள் சொல்கிறது தப்பு இல்லை, அவள் சொல்கிற வார்த்தையை அப்படியே கடைபிடி. பகவானை ஆராதனை பண்ணுன்னு சொன்னா இல்லையா, அதை கள்ளம் கபடம் இல்லாமல் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கோ, புரியுதா? அவளை எதிரியாக நினைக்காத. அவள் சித்திக்காரி, உனக்கு சின்ன அம்மா, புரியுதா? அவள் சொல்கிறது நல்லது தான் சொல்லியிருக்கான். அதனால் அதை கடைபிடி. ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்வம். அவள் மேலே உள்ள பொறாமையினால் அதை கடைபிடிக்காமல் விட்டுறாத. அந்த பொறாமையை விட்டுட்டு விமத்சரஸ்வம் உக்தம் சமாத்ராவி. சமாத்ரா அவள் யாருன்னா சித்திகாரி, அவள் சின்னம்மா. எதவ்யலீகம் ஆதிஷ்ட, அவள் சொன்ன கட்டளையை சிரமேற்கொண்டு அப்படியே கடைப்பிடி. நான் சொன்ன இந்த சுனிதி அம்மா சொன்னால் கேட்க மாட்டியான்? என் பேச்சு கேட்பல. அது மாதிரி அவளும் ஒரு தாய் தான், அவள் சொன்ன பேச்சு கேளு. பொறாமையற்றவனாக கள்ளம் கபடம் இல்லாமல் அந்த பகவானை ஆராதிப்பாயாக. ஆராதைய அதோக்ஷஜ பாதபத்மம். அந்த பகவான் அதோக்ஷனுடைய பாத கமலங்களை நீ உபாசிப்பாயா, ஆராதனை பண்ணு. நீ உண்மையிலேயே அந்த உத்தமன் மாதிரி அப்பா மடி மேலே ஏறணும்னு ஆசைப்பட்டனா, அந்த ராஜ சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டால் நீ அதோக்ஷனை ஆராதிப்பாயாக. எதிச்சசே அத்தியாசன உத்தமோ எதா அப்படின்னு சொன்னா இல்லையாவோ, அதே மாதிரி பகவான் ஆராதனை பண்ணு. கண்டிப்பாக உனக்கு அந்த சிம்மாசனம் உனக்கே உரியது. ஏன்னா இது நானாக ஏதோ இட்டு கட்டினது கிடையாது, புதுசாக ஒன்றும் சொல்லலை, உன் சித்திகாரியும் புதுசாக சொல்லலை. இது நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக கடைப்பிடித்த மார்க்கம் தான் இது, பகவான் ஆராதிக்கிறது, பக்தி பண்ணுறது. உன்னுடைய தாத்தா இருக்கார் தெரியுமா? யார்? உத்தானபாதனுக்கு அப்பா சுவாயம்பு மனு. அவர் நிறைய தட்சணைகளோடு கூடிய யாகங்களால் பகவானை விஷ்ணுவை ஆராதித்ததுனால்தான் அவருக்கு இந்த சார்வபூமி சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தையும் அவர் அனுபவித்தார். அவர் சொர்க்கலோக சௌக்கியத்தையும் அனுபவித்தார். முடிவில் அவர் மோட்சமும் அடைந்தார் சுவாயம்பு மனு.
அவருக்கு அப்பா இருக்கார் தெரியுமா பிரம்மதேவர். அவர் கடுமையான தவ விரதங்களை மேற்கொண்டு பாரமேஷ்டிய பதவியை அடைஞ்சார் பகவான் ஆராதித்து. அது என்பதை புரிந்து கொள்ளுப்பா. அஜோ அத்தியதிஷ்டத் கழுபாரமேஷ்டியம் பதம் ஜிதாஸ்மா ஸ்வசனாபிவந்தியம். அப்படிப்பட்ட இந்திரியங்களையும் மனசையும் சுவாசத்தையும் ஜெயிச்சு அப்படி மன அடக்கத்தோடு தவம் பண்ணி பகவானை ஆராதித்து பாரமேஷ்டிய பதவி அடைந்தார் பிரம்மதேவர். ததா மனுர்வோ பகவான் பிதாமகோ எம் ஏகமத்யா புரிதக்ஷணிர்மகி இஷ்டாபிபேதே துரபாபு மன்யதோ பௌமம் சுகம் திவ்யம் அதாபவத்யம். அப்படி நிறைய தட்சணைகளோடு கூடிய யாகங்களை பகவான் திருப்திக்காக ஆராதனை பண்ணதுனால இந்த லோக சௌக்கியத்தையும் அனுபவித்தார், சொர்க்கலோக சௌக்கியத்தையும் அனுபவித்தார், கடைசியில் மோட்ச சௌக்கியத்தையும் அவர் அனுபவித்தார். அதனால் அந்த முன்னோர்கள் வழியை நீயும் பின்பற்றி நீ பகவானை ஆராதிப்பாயாக என்று சொல்லிக் கொடுக்குறான் அம்மா. தமேவ வத்சாஸ்ரே பிருத்திய வத்சலம் மமுக்ஷிவர் மிருக்கிய பதாப்ச பத்ததிம் அனந்தியபாவம் நிஜதர்ம பாவிதே மனஸ்ய அவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். அப்போது 6 கணக்கான வருஷமாக பஞ்சாக்னி மத்தியில் எந்த மோட்சம் அடையணும்னு பகவானை குறித்து தவம் செய்கிறார்களோ அந்த பகவானை முமுட்சுக்கள்லாம் தேடுகின்ற அந்த திருவடி கமலங்களை நீ அனன்ய பக்தியோடு, அதாவது பகவானிடத்தில் பக்தி பண்ணுற பகவானை பஜிப்பதையே ஸ்வதர்மமாக ஏற்று நீ பஜிக்கணும். அப்படி அனன்யபாவே நிஜதர்ம பாவிதே, அது ஸ்வதர்மமாக பகவானை நீ பஜிக்க வேண்டும். அப்போ மனஸ்தி அவஸ்தாப்திய பஜஸ்வ பூருஷம். அப்படி பகவானுடைய திருவடி கமலங்களை கெட்டியாக இறுகி கட்டிக்கொள் இருதயத்தில். அப்படி பகவானை வழிபடுவாயாக. நாஞ்சம் தத பத்ம பலாசலோச்சனாத்து துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சனக. அப்பா பகவானுடைய கடாட்சத்தால் அந்த பகவானுடைய கடாட்சத்தினாலே உன் துக்கம்லாம் பறந்து போயிடும். அந்த பகவானை தவிர உன் துக்கத்தை போக்கக்கூடியவர்களை நான் காணவில்லை அப்பா. அந்த பகவானை தவிர உன் துக்கத்தை வேறு யாராலும் போக்க முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறார். துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன. அந்த பகவானை தவிர துக்கத்தை போக்கத்துக்கு எனக்கு வேறு வழி தெரியலப்பா. அந்த பகவானால் மட்டும்தான் உன் துக்கத்தை வெட்டி அறிய முடியும், துக்கத்தை போக்க முடியும் என்று சொல்கிறாள் அம்மா சுனிதி அம்மா. யோ மிருக்கியதே ஹஸ்த கிரகீத பத்மயா ஸ்ரீய இதரை அங்க விமிருக்கியமானையாம். ஏன்னா எந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் தங்களுடைய லோகங்களுக்கு படுமோன்னு பிரம்மாதி தேவரெல்லாம் இயங்குகிறார்களோ அந்த மகாலட்சுமி தன்னை வேண்டுகிறவருடைய பிரம்மாதி தேவர்களையும் திரும்பி பார்க்காமல் தன் கையில் தாமரை புஷ்பத்தை வைத்துக்கொண்டு பகவான் திருவடி கமலங்களில் அந்த தாமரை புஷ்பம் ஒரு தாமரை புஷ்பத்தை அர்ப்பணம் பண்ண முடியுமான்னு அப்படின்னு பகவான் திருவடி கமலங்களை தேடிக்கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட மகாலட்சுமியே வேண்டப்படக்கூடிய அந்த திருவடிகளை நீ ஆராதனை செய்தால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் போக்கடிக்கப்படும். அப்போ மகாலட்சுமியினால் தேடப்படக்கூடிய திருவடிகளை நீ ஆராதிப்பாயாக அப்படின்ற. யோ மிருக்கியதே ஹஸ்த கிரகீத பத்மயா ஸ்ரீயா இதரை அங்க விமிருக்கியமானையா. அதுக்கு பிறகு ஏவம் சஞ்சல்பிதம் மாதுகு ஆகர்ணிய அர்த்தாகமம் வச்சக. இப்படி பொருள் நிறைந்த வார்த்தைகளை தாய் வாக்கிலிருந்து கேட்டு அந்த குழந்தை துருவனானவன் சன்னியம் ஆத்மனா ஆத்மானம் நிச்சக்கிராம பிதுப்புறாத்து தன் மனதை அடக்கி கொண்டு அந்த சாரமான விஷயத்தை, அம்மா சொன்ன அந்த சாரமான விஷயத்தை, பகவானை ஆராதிக்க வேண்டும் என்ற சாரமான விஷயத்தை மனதில் கிரகித்து கொண்டு, இந்த நகரமானது நமக்கு சொந்தமானது கிடையாது, இது உத்தானபாதனுடைய நகரம், இது அப்பாவுக்கு சொந்தமான நகரம், இதில் நமக்கு உரிமை இல்லை, நம்ம காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிதுப்புறாத்து அப்பாவுடைய புறத்தை விட்டு காட்டுக்கு போனாராம். சன்னியம் ஆத்மனா ஆத்மானம் நிச்சக்கிராம பிதுப்புறாத்து. அப்படி போன உடனே எவ்வளோ தைரியமாக அனுப்புகிறா ஒரு தாய்க்காரி. யோசிச்சு பாருங்க. அப்போது லக்ஷ்மியும் தியானிக்கக்கூடிய அந்த திருவடி கமலங்களை போய் ஆசையி, உனக்கு ஒரு தாய் தந்தையை நான் காட்டேன், அந்த லக்ஷ்மி மாடாலும் நாக லக்ஷ்மி நாராயணன் தான் உனக்கு தாய் தந்தை, அந்த அப்பா உன்னை இறக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவை போய் ஆசைன்னு சொல்லிட்டு அனுப்புகிறா இல்லையா சுனிதி அம்மா. அவனை தவிர உனக்கு துக்கத்தை போக்குறவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னா இல்லையா. உடனே
அந்த அந்த குழந்தை துருவன் இல்லை எந்த நம்பிக்கையோடு அனுப்புகிறா, இரவில் நடுராத்திரியில் குழந்தைய அனுப்புகிறாளே, புலிசிங்கம் அடித்து சாப்பிட்றாதா, செந்நாய்கள் அடித்து சாப்பிட்றாதா, அந்த பயமே இல்லையா. பகவான் பார்த்துக்கிறான். அந்த காலத்திலலாம் அப்படி நம்புவாங்க பகவானை. ஏன்னா அந்த முன்னோர்களுடைய எதை பிரமாணமாக காட்டுறா பாருங்கள். எப்போவுமே மகான்களை தான் பிரமாணமாக காட்டணும். நம்ம மனசு பிரமாணம் கிடையாது. ஒன்று சாஸ்திரங்கள் பிரமாணம். அந்த சாஸ்திரத்தை கற்றறிந்து உணர்ந்து தன் சாஸ்திரத்தின்படி, அதான் சான்றோர்கள், அந்த சான்றின்படி வாழ்பவர்களாகிய சான்றோர்கள் தான் பிரமாணம். அப்போது இந்த முன்னோர்கள் வழியே நீயும் பின்பற்றுன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு அனுப்புகிறா பாருங்கள். பகவான் மேலே அவ்வளோ நம்பிக்கை அந்த சுனிதிக்கு. ஏன்னா சுனிதி இடத்துல நாரதர் நிறைய தடவை துருவனுக்கு வராகோதர் கதையெல்லாம் சொல்லியிருக்கார், அவர் கேட்டிருக்கார். அதனால் நாரதர் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, சுனிதிக்கும் அப்படிப்பட்ட பக்தை தான், சிறந்த பக்தை அவள். பகவானை நம்பி தான் இவ்வளோ பொறுமையாக போகிறாவும். சிரிச்ச இடத்துல முடிய பிடிச்சின்னு சண்டை போடல. அவ்வளோ அப்படி ஒரு சாத்வீகமாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு கௌரவமாக, அப்படிப்பட்ட ஒரு மானஸ்தியாக இருக்கிற அந்த அம்மா சுனிதி அம்மா. ஏவம் சஞ்சல்பிதம் மாதுகு ஆகர்ணிய அர்த்தாகமம் வச்சா சன்னியம் ஆத்மனா ஆத்மானம் நிச்சக்ராம் பிதுப்புறத்து. உடனே இவன் பார்த்தா அந்த குழந்தை அம்மாவை திரும்பி பார்த்துன்னு போகிறான். அப்போது அந்த குழந்தை அழுதுண்டே பகவானை நோக்கி போகிறான். நோக்கி போகும்பொழுது அந்த காட்டில் சிங்கம் புலி செந்நாய்கள் அடித்து சாப்பிட்றாதா. அந்த குழந்தை போகிறான்னு என்ன, பகவான்களை இது கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து இந்த குழந்தை அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிட்டா சுனிதி. உடனே பகவானுக்கு அப்படியே விடவெடுத்து போச்சு. அப்போ ஆதிசேஷ சயனில் பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் உடனே எழுந்துட்டார். ஆஹா, இந்த குழந்தை நடுக்காட்டில் ஓடிய வருதே, எதனா புலிசிங்கம் அடித்து சாப்பிட்ற போதே, நம்மளை நம்பி இந்த குழந்தை வருதே அப்படின்னு சொல்லிட்டு யாருங்கே அப்படின்னு கூப்பிட்ட உடனே நாரதர் வந்தாராம். நாரதா, உடனே போய் அந்த குழந்தைக்கு அபயத்தை அழி என்று சொன்ன உடனே அந்த பகவான் கை நீட்டான அந்த கை தான் நாரதரான். அந்த குழந்தை போய் அந்த குழந்தை இடத்துல நாரதர் சேர்கிறார். அந்த உடனே அஸ்த தீட்சை, அந்த குழந்தையினுடைய தலையில் கை வச்சு அவருக்கு அஸ்த தீட்சை கொடுக்குறார். அப்போ அந்த குழந்தை அப்படியே புலம்பிண்டு அப்படியே அந்த குழந்தை தேம்பி அழுதுண்டு அந்த கோபத்தோட ரோஷத்தோடு வர அந்த குழந்தைய பார்க்குறார் நாரதர். அந்த குழந்தை தலையில் கூப்பிட்டு பார்த்த உடனே அடே துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தலையை தடவி கொடுக்குறார். தடவி கொடுக்கும்போதே அவனுடைய பாவங்களையும் அக்னே அகம்னா பாவம், அக்னேனா எரிக்கிறது, அந்த பாவத்தை எரிச்சிட்டாராம். அஸ்த தீட்சை கொடுத்து அந்த குழந்தைய தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் நாரதர், அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி. நாரதஸ்தத் உபாகர்ணிய ஞாத்வா தஸ்ய சிகிர்ஷிதம் ஸ்பிருஷ்வா மூர்த்தனி அகக்னேன பாணின பிராக விஸ்மிதா. அப்போது ஸ்பிருஷ்வா மூர்த்தனி அந்த தலையை தடவி கொடுக்குறாராம். அகக்னேன பாணினா பிராக விஸ்மிதா. அப்படி ஆச்சரியமாக அந்த குழந்தைய பார்த்து ஆச்சரியப்படுறார். என்ன துணிச்சலாக பகவான், இந்த குழந்தைக்கு பகவான் தான் என்ன தெரியும், ஆனால் அவ்வளோ தைரியமாக பகவான் நம்பி வந்திருக்கு பற்றிய காட்டுக்கு. அந்த பகவான் எனக்கு ஒரு க்ஷேமத்தை செய்வான், அப்பா சிம்மாசனத்தை ஏற்றி உட்கார வைப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த அம்மா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை, அம்மா வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அப்படி ஓடி வந்திருக்கானே, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். விஸ்மிதா பிராக விஸ்மிதா அஹோ தேஜ சத்ரியானாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் பாலோ அப்யயம் ஹிருதா தத்தே எத் சமாதுர் அசத்வச்சா. தனக்குள்ளேயே சிந்திக்கிறாராம். என்ன சிந்திக்கிறாருன்னா, சத்திரியருடைய அந்த மான ரோஷம் பற்றியா, 5 வயசு பையனுக்கு என்ன ரோஷமாக அம்மா சொல்லிட்டாங்க, அந்த ரோஷத்தில் அப்படி வந்திருக்கு பற்றியா. குழந்தைக்கு என்ன மானம் தெரியும், அவமானம் தெரியும். ஆனால் இந்த 5 வயசு பையனுக்கு எவ்வளோ ரோஷத்தோடு அம்மா சொன்னிட்டான்னு சொல்லி கோச்சின்ட்டு அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு பற்றியா இது. இந்த குழந்தையுடைய அந்த சத்திரியனுடைய ரோஷமே ரோஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாராம் நாரதர். பாலோப்ஜயம் ஹிருதா தத்தே எத் சமாதுர் அசத்வச்சகம். சித்தி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த புன்சொல் தாங்க முடியும், இப்படி ரோஷமாக ஓடி வருதுன்னு சொல்லிட்டு தனக்குள்ளே சிரிச்சுட்டார். அப்புறம் நாரதர் சொல்கிறார், நாதுப்னாப்யவமானம் தே சம்மானம் பாவி புத்திரகா லக்ஷயாம குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடனாதிஷு. விளையாட்டு பையன், நீ விளையாட வேண்டிய வயசில் உனக்கு என்னடா அவமானம்? ஏதோ சித்திகாரி, அவள் யார், உன் தாய் தானே, என்னமோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உடனே கோபிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, எங்கே வந்த, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். நான் தபஸுனால் பகவான் ஆராதிக்க போகிறேன்.
நான் பகவான் ஆராதித்து பகவான் கலந்து எங்கே வந்த எது அப்படி அதாவது பகவானை ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குழந்தை. எதுக்காக? அந்த சித்தி சொன்ன சொல்ல என் நெஞ்சில் தைக்குது, தாங்க முடியல. உத்தமன் போல் நானும் அப்பா மடி மேலே ஏறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நான் தபஸ்னால் பகவானை ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ சொல்கிறார் நாரதர் சொல்கிறார், அப்பா முனிவர்கள்லாம் 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் படித்துவிட்டு காய கிளேசங்களை பொருட்படுத்தாமல் பல ஜென்மமாக தவம் செய்து வாதாசி பர்ணாசிகளாக இருந்து தவம் செய்து சருகுகளை உணவாக சாப்பிட்டு கொண்டு இலைகளையே கிழங்குகளையே காய்கனி கிழங்குகளை மட்டும் உணவாக சாப்பிட்டு கொண்டு கடுமையான தவம் இருந்து வெயில் காலத்தில் பஞ்சாக்னி மத்தியிலும் மழை காலத்தில் குளிர் நடுக்கத்தில் அந்த பனிக்கட்டியில் ஐஸ் கட்டி மலையிலையும் அப்படி மழை காலத்தில் ஜலத்தின் மத்தியிலும் அதே சமயத்தில் பனி காலத்தில் நல்ல அந்த பனிமலையிலையும் அப்படி கடுமையாக தவசை ஏற்றுகிறார்கள். அவர்களே பகவானை இன்றைக்கு வரைக்கும் தவம் பண்ணியிருக்காங்க, இன்னும் பகவானை பார்த்தது கிடையாதுப்பா. முனையாக பதவியும் ஜஸ்ய அப்படி சங்கத்தெல்லாம் திறந்து சந்நியாசம் மேற்கொண்டு பஞ்சாக்னி மத்தியிலும் ஜல மத்தியிலும் அப்படி பனிக்கட்டி மேலும் அப்படி நின்று கொண்டு வாதாசி பர்ணாசிகளாக வெறும் வாயுவையே உணவாக கொண்டு தண்ணீரையே உணவாக கொண்டு சருகுகளையே உணவாக கொண்டு பழம் காய்கனி கிழங்குகளையும் உணவாக கொண்டு இப்படி சன்னியாசிகள்லாம் ஜென்மமாக பல பிறவிகளாக தவம் செய்கிறார்கள், இன்னும் பகவானை பார்த்த பாடு கிடையாது. அப்படி இருக்கும்போது 5 வயசு பையன் நீ என்னப்பா பகவானை பார்த்துட முடியும்? யோசிச்சுப்பார். முனையாக பதவிம் யஸ்ய நித்சங்கேன ஒரு ஜென்மபிகி ந விருதுர் மிருகயந்தோ அபி தீவிர யோக சமாதினா யோக சமாதினா தீவிர யோக சமாதினா அப்படி தீவிரமான யோக சமாதியுடன் கைகூடிய அவர்களால் கூட பகவானை பார்க்க முடியும். இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்களாம், மிருகயந்தே தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்களே தவிர இன்னும் விதுகு இன்னும் தெரிஞ்சுக்கலையாம் பகவானை. அப்படி இருக்கும்போது நீ 5 வயசு பையன், இந்த சின்ன வயசில் நீ தவம் பண்ண சக்தி கூட கிடையாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ பகவான் தவம் பண்ணி பகவானை ஆராதித்து பகவானை பார்க்க போறியா? பகவானை அருளை பெறப்போகிறியா? இதெல்லாம் என்ன இது பிடிவாதம்? இந்த பிடிவாதம் உனக்கு வேண்டாம். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. நீ பக்குவம் அடையாத பையன், சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஜென்ம ரிஷிகள்லாம் அப்படி பக்குவமான 6 வேதங்களை படித்து 6 சாஸ்திரங்களை படித்து எல்லாம் கரைச்சி குடித்து அப்படி யோக வழிகள்லாம் சரியாக கடைப்பிடிக்கின்ற அவர்களாலேயே பார்க்க முடியாத போது 5 வயசு பையன் ஒரு பக்குவம் அறியாத நீ எப்படிப்பா பார்க்க முடியும்? அதனால் சொல்கிறார், அதோ நிர்வர்த்ததாம் ஏஷ நிர்பந்தஸ்தவ நிஷ்பலகா. இப்படி பிடிவாதம் பிடிக்காத ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர். அதுக்குன்னு ஒரு காலம் வரும். ராஜ்யத்தெல்லாம் ஆண்டுட்டு அப்பாக்கள் அம்மாக்கள் போய் நான் சமாதானப்படுத்துகிறேன், அவர்களை ஏற்றுக்க சொல்கிறேன், நீ கவலைப்படாத, நீ உத்தமனோட கூடி விளையாடுற மாதிரி நான் பண்ணுறேன், நீ கவலைப்படாத, புரியுதா? உனக்கு எல்லாமே விளையாட்டு சாமான்லாம் வாங்கி கொடுக்க சொல்கிறேன், நீ விளையாடி எனக்கு ஜாலியாக, புரியுதா? அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த ராஜ்யத்தெல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு அப்போ கடைசியில் 60 வயசு பொறுத்து நீ வரலாம். அந்த காலத்தில் நீ தவம் பண்ணலாம், புரியுதா? அதுக்கான காலம் இது கிடையாது, புரிஞ்சிக்கும். அதனால் பிடிவாதம் பண்ணாத, வீட்டுக்கு போக முழுகா. அதோ நிவர்த்ததாம் ஏஷ நிர்பந்தஸ்தவ நிஷ்பலக எதிர்ஷியதே பவான் காலே ஸ்ரேயசாம். மோட்சத்துக்குரிய காலம் இன்னும் இருக்குது. இப்போ நல்லா வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய காலம், போ. ஸ்ரேயசே உபஸ்திதே. யார்? நாரத சொல்கிறார். கௌமாரம் ஆச்சரியத் பிராக்ஞன பக்த பிரகலாதனுக்கு சொல்லி கொடுத்த பரீட்சை பண்ணுறார் பற்றியா தன்னுடைய சிஷ்யனை. எப்போவுமே மகான்கள் குருமார்கள் பரீட்சை பண்ணி தான் உபதேசம் பண்ணுவாங்க. அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணால் தான் அவன் தகுதியுடையவனாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பகவானை காட்டி கொடுப்பாங்க மகாத்மாக்கள். அது நாரத திருவன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறார். பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி பரீட்சை பண்ணுறாரு. எஸ்ஏத்து. அப்பா நமக்கு என்ன கஷ்டங்கள் இப்போ வந்துடுச்சா? பெரிய கஷ்டமா? சரி, அம்மாவை ஒதுக்கி வச்சுருக்காரு அப்பா, சரி ஓகே. இதெல்லாம் நம்ம பூர்வ கர்ம வினைகளின்படி நடக்குதுப்பா, புரியுதா? அதை என்ன சுகமோ துக்கமோ, நம்ம புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி சுகமும் கிடைக்கலாம், பாவத்துக்கு ஏற்ற துக்கங்கள் உண்டாகலாம். அதை நம்ம அனுபவித்து தான் தீர்க்க முடியும். அது என்ன பண்ண முடியும்? அதனால் இறைவனால் எது நமக்கு ஏற்படுத்தப்பட்டதோ அதை அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை நான் போக்கிடுறேன், நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், அதை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சா மாற்ற முடியாது, புரியுதா? எஸ்யத்து தெய்வ விகிதம் ச தேன சுகதுக்கையோகோ ஆத்மானம் தோஷயன் தேகி தமச பாரமிருச்சசி. அதனால் பகவானால் கொடுக்கப்பட்டதில் சந்தோஷம் அடைந்து கொண்டு இந்த தேக யாத்திரை நடத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்பா ஒன்று புரிஞ்சிக்கோ,
இன்றைக்கி உத்தமன் உன் தம்பி வந்து அப்பா மணி மேலே ஏறி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பொறாமப்படாது. புரியுதா? நம்மை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். நமக்கு சமமான இருக்கிறவங்கள பார்த்து நாம் தோள் மேலே கைப்பட்டு அவர்களை நட்புறவு கொள்ளணுமே தவிர அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. தனக்கு சமமான இடத்துல வந்து பொறாமப்படக்கூடாது. அவர்களிடத்தில் நட்புறவு பாராட்டணும். நம்மை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. புரியுதா? அதாவது நமக்கு சமமாக இருக்கிறவங்கள எனக்கும் சமமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பகைச்சிக்கூடாது. நம்ம விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்மை விட கீழ் நிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்களிடத்துல கருணை காட்டினுமே ஒழிய அவர்களை இலக்காரப்படுத்தக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. குண அதிகான் முதம் லிப்சேத்து அனுக்ரோஷம் குணாதமாத்து மைத்திரின் சமானத் அன்பிச்சேன் இன்ன தாபிர் அபிபூயதே. யார் இப்படி வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு எந்த தாபங்களும் வந்து பாதிக்காது. புரியுதா? நம்மளோட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சந்தோஷம் அடையணும் தவிர அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. நமக்கு சமமாக இருக்கிறவங்க இடத்துல பார்த்து நம்ம பகைக்கக்கூடாது, அவர்களை நட்புறவு பாராட்டணும். நம்ம விட கீழ்நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து நாம் அவமதிக்கக்கூடாது, அவரிடத்தில் கருணை காட்ட வேண்டும். நம்மளுடைய கீழ்நிலையில் இப்படி இருக்காங்களே, அது குணத்தினாலேயோ வேறு எதனாலேயோ வசதிகளாலேயோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கருணை காட்டணும். அப்போ யார் இப்படி வாழ்க்கை நடத்துகிறாரோ அவர்கள் என்றைக்குமே தாபம் அடைய மாட்டார்கள் அப்படின்னு நாரதர் சொல்லிக் கொடுக்குறார். குணாதிகான் முதம் லிப்சேத்து அனுக்ரோஷம் குணாதமாத்து மைத்திரின் சமானத் அன்பிச்சேன் இன்ன தாபிர் அபிபூயதே. அப்போ சொல்கிறேன், சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. துருவன் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் என் சித்தியானவள் அந்த சுரிச்சு சொன்ன சொல்லி என் நெஞ்சு அப்படியே தச்சுட்டே இருக்குது சுவாமி. அதான் சொல்கிறேனே, அந்த புண்ணாக ஆகி போயிருக்கு. வெளிப்புறமாக காயப்பட்டு அதை ஆற்றிடலாம், ஆனால் மனதில் பட்ட புண்ணானது ஆற மாட்டேன்றது. அதனால் நான் வினயமற்றவனாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. என் சத்திரிய குடும்பத்தில் பிறந்த அந்த ரோஷம் என்னால் விட முடியல. அதனால் உங்கள் வார்த்தையை நான் ஏற்றுக்கல. உங்கள் வார்த்தை என் மனசில் ஏற மாட்டேங்குது. என் சித்தி சொன்ன சொல்லு தான் என் மனசில் ரீங்காரம் விட்டுட்டே இருக்குது. நீ ஏறத்துக்கு தகுதி இல்லை இந்த சிம்மாசனத்தில், உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னாலே, நீ இன்னொருத்த வயிற்றில் பிறந்தவன் அப்படின்னா நீ செத்து போய் அடுத்த பிறகு என் வயிற்றில் பிறந்து பகவான் ஆராதித்து என்னை வந்து என் வயிற்றில் பிறந்தாதான் என் அடைய முடியும்னு சொன்னாலே, அந்த சொல்லி என்னால் தாங்க முடியல. எனக்கு உரிமை இல்லையா அப்பா மடி மேலே ஏறத்துக்கு? என் மனசு எவ்வளோ புண்பட்டு இருக்குது தெரியுமா? அந்த பகவானை ஆராதித்து அந்த பகவான் அருளால் அதே சிம்மாசனத்தில் நான் அடைய போகிறேன். அதனால் என் முன்னோர்களால் என் முன்னோர்கள் அடைந்த அந்த பதவியை விட நான் உயர்ந்த பதவி அடையத்துக்கான வழியை நீங்கள் காட்டி கொடுங்கள். இது வரைக்கும் என் முன்னோர்களே அடைஞ்சிருக்கூடாது, அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை அடையும்படியான வழியை நீங்கள் காட்டி கொடுங்கள். நீங்கள் யார்? பிரம்மதேவருடைய புத்திரர். உலக நன்மைக்காக எப்படி சூரியனானவன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதுபோல் அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக மகான்களாகிய நீங்கள் உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் எனக்கு நன்மையை நீங்கள் தான் உபதேசிக்க வேண்டும். நீங்களே வழிகாட்டல, ஒரு குருநாதரே கைவிட்டால் அப்புறம் நான் எங்கே போவேன்? நீங்கள் வந்து பகவான் துர்லபம் சொல்லாதீங்க, சுலபம் சொன்னால் என்னுடைய தபசுக்கு பகவான் கிடைப்பானோ கிடைக்க மாட்டானோ, ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு பகவான் கிடைப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு பூர்ணமாக உண்டு அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் ஜிகீஷோ சாது வர்த்ததே புருஹ்யஸ்மாத் பித்ருபிர் பிரம்மன்னு அந்யர் அனதிஷ்டிதம் நூனம் பவான் பகவதோ யோ அங்கஜ பரமேஷ்டினக விதுதன் அடதே வீணாம் ஹிதார்த்தம் ஜகதோ அர்க்கவத்து. உலகத்துக்கு ஒரு சூரியன் எப்படி உலகத்தையே பிரகாசிக்க செய்கிறதோ அதுபோல் மகாத்மாக்களாகிய நீங்கள் எங்களுடைய அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு நீங்கள் குருநாதர் என்ற சூரியன் உதயமாகி இருக்கிறீர்கள். என் அஞ்ஞானம் என்ற இருளை போக்கி எனக்குள்ள பிரகாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அப்போ தான் பார்த்தார், இதுக்கு மேலே குழந்தைய சோதிக்கக்கூடாது. இவன் திருடமாக இருக்கிறான் பக்தியில், பகவானை ஆராதனை பண்ணாமல் பின்வாங்கிறதில்லன்னு உறுதியாக இருக்கிறான். அதனால் வந்து வீட்டுக்கு போன்னு சொல்கிறத அவன் ஏற்றுக்க மாட்டேன்றான். சித்தி சொன்ன சொல்லு தான் மனசில் ஸ்ட்ராங்காக பதியுது. அதுவே அவனுக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணிச்சு பாருங்கள். அந்த உறுதி மனப்பான்மையை பகவானை ஆராதிச்சே தீரது அப்படின்ற உறுதி மனப்பான்மை, நான் பின்வாங்கிறது இல்லை அப்படின்ற அந்த வைராக்கியம், அந்த ரோஷத்தினால பகவான் காட்டுக்கு ஓடி வந்துட்டான் பத்தியா பகவான் ஆராதிக்கிறதுக்கு. அந்த உறுதி தான் அவர் பரீட்சை பண்ணி பார்த்தார். அந்த உறுதி ஸ்ட்ராங்காக இருக்குது. உறுதினா ஸ்ட்ராங்காக ஒன்று தான் இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்கிறான் பகவானை வழிபடுறதில். அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு, அப்பா மைத்ரே வாச்ச இத்யுதாஹிருதமாஹர்ணிய
பகவான் நாரதஸ்ததா பிரீதா பிரத்யாக தம்பாலம் சத்வாக்கியம் அனுகம்பையா அந்த நல்ல வாக்கியத்தை குருவாக உபதேசித்தார், பரம கருணையோடு உபதேசித்தாராம். ஏன்னா சத்வாக்கியம் அனுகம்பையா நல்ல வாக்கியத்தை பரம கருணையோடு உபதேசித்தாராம். அந்த பரீட்சையில் அவன் பாஸ் பண்ணிட்டான், உறுதியாக இருக்கிறான் பகவானை வழிபடுறதில். அப்போ முனிவர்களால் ரிஷிகளால் முடியாதுன்னா கூட ஒரு மகானை ஆசிரிச்சா ஒரு குருநாதர் மேலே எவ்வளோ பக்தி பாருங்க. நீங்கள் சொன்னால் பகவான் எனக்கு சொல்ல மாயிடுவான்ட்டு அவன் எனக்கு ஹிதார்த்தக, எனக்கு ஹிதத்தை உபதேசியுங்கள், உங்களால் முடியும், நீங்கள் நினச்சா பகவான் கூட எனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருட விஸ்வாசத்தை பார்த்தார் சபாஷ். அதனால் கருணை உண்டாயிடுச்சு நாரதருக்கு. அப்போ சத்வாக்கியத்தை உபதேசம் பண்ணுறார். நான் சொல்கிறேன் உனக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லலையாம். அப்பா உங்கள் அம்மா சொன்னது தான் சரியான வழி அப்படின்னு சொல்கிறாராம். எவ்வளோ வினயம் பாருங்கள் நாரதருக்கு. ஜனன்யா அபிஹித பந்தா சவை நிச்சயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜதத் பிரபணாத்மனா. அப்படி மனசை சிதறடியாமல் அவனிடத்தில் மனசு ஒருமுகப்பட்ட மனதோடு பகவானை நீ பஜிப்பாயாக. உங்கள் அம்மா சொன்னது தான்பா ஹிதமான மார்க்கம், மங்களகரமான பாதை. உங்கள் அம்மா சொன்னது தான் சிறந்த வழி. அதோக்ஷ ஆராதனை பண்ண சொன்னாலே அதுதான் சரியான வழிப்பா. ஜனன்யா அபிஹித பந்தாக, அம்மா சொன்னது தான் உனக்கு நல்ல வழி, அதுதான் உனக்கு நிச்சயசை, உனக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியது. பகவான் வாசுதேவஸ்தம், பகவான் வாசுதேவ பஜதத் பிரவணாத்மனஹா, மனமுருமுகப்பட்ட மனதோடு பகவான் வாசுதேவனை வழிபடுவாயாக. ஒரு மனுஷன் அடைய வேண்டிய தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ 4 வித புருஷார்த்தங்களுக்கும் ஹரிபாத சேவை தான் ஒரே கதி. தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் இச்சய ஆத்மனஹ ஏகமேவ ஹரேஸ்தத்ர. ஒரே கதி என்னென்னா ஹரினுடைய பாதங்களை வழிபடுறது தான். அறம் பொருள் இன்பம் வீடு 4 வித புருஷார்த்தங்களை சித்திக்கிறதுக்கு ஹரிபாத சேவை ஒன்று தான் ஒரே கதி. ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாத சேவனம் தத்தாத கச்சபத்திரம் தே யமுனாய ஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் எத்திர சாநித்தியம் நித்யதா ஹரேஹே. அதனால் உனக்கு மங்களம் உண்டாகும், கவலைப்படாத. பக்கத்திலே யமுனை நதிக்கரை, அங்கே மதுவனம்னு ஒரு வனம் இருக்குது, அங்கே போ. அது புண்ணியம் மதுவனம், அது புண்ணியமானது அந்த மதுவனம். 12 வனங்கள் இருக்கிறது, அதில் மதுவனம்னு ஒரு வனம். அந்த இடத்துல யமுனை ஓடுகின்றாள். அந்த இடத்துல ஹரினுடைய சாநித்தியம் இப்படி இன்றைக்கும் அந்த ஹரினுடைய சாநித்தியம் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த மதுவனம் பிருந்தாவனத்திலலாம் எவ்வளோ பேர் யாத்திரைக்கு போகிறாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்படி ஹரி சாநித்தியம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இடமா. அங்கே போனாலும் பக்தி வராதவங்களுக்குலாம் வந்துடும். பகவான் சுலபமாக தியானம் சித்திச்சிடும், இறைவனை ஈஸியாக பார்த்துடலாம். அது மகான்கள் காட்டி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கணும். அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த சாநித்தியமாக உடனே ஈஸ்வரனை சீக்கிரமாக 5 மாதத்தில் பகவானை பார்க்க போகிறார். இவர் ஹிருதயத்துலேயும் அதுக்கு 5 மாதத்துக்குள்ளவே ஹிருதயத்துலேயும் பகவான் பார்க்க போகிறாரு. அதனால் மகான்கள் கரெக்டான பாதையை காட்டி கொடுத்தாங்கன்னா ஷார்ட்கட் மெத்தடு மகான்கள் பிடிக்கிறது, சாதுக்களை பிடிச்சிக்கிறது ஷார்ட்கட் மெத்தடு, சீக்கிரமாக பகவான் அடையத்துக்கான வழியது. அதான் சொல்ல தத்தாத கச்ச பத்திரம் தே, உனக்கு மங்களம் உண்டாக போகிறது. யமுனாயா ஸ்தடம் சுச்சிஹி, சுத்தமான அந்த யமுனா நதிக்கரைக்கு செல்வாயாக. புண்ணியம் மதுவனம் எத்திர சாநித்தியம் நித்யதா ஹரிஹே, எப்பொழுதும் ஹரி சாநித்தியம் நிறைஞ்சது அந்த மதுவனம். அங்கே அங்கே போய் 3 வேளை ஸ்நானம் பண்ணு அந்த காளிந்தி நதியில், அதாவது யமுனை ஜலத்தில். அது மங்களகரமான ஜலம். அப்போது உச்சிதமான ஒரு ஆசனத்தை கற்பித்து கொண்டு அந்த இடத்துல பிராணயாமத்தில் 3 விதமான பிராணயாம பயிற்சினால் மனசில் இந்திரியங்களில் உள்ள தோஷத்தை நீக்கி கொள்ள வேண்டும். அந்த பிராணயாம பயிற்சினால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பகவானை மனசு ஒருமுகப்பட்டு பெரியதுக்கெல்லாம் பெரியவனாகிய பகவானை இருதயத்தில் தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஸ்நாத்வா அனுசவனம் தஸ்மின் காலிந்தியா சரீரே சிவே ருத்வோச்சிதானி நிவசன் ஆத்மனः கல்பிதாசனः பிராணாயாமினி திரிவிருதா. 3 விதமான பிராணயாமங்கள், பூரகம் கும்பகம் ரேசகம் சொல்லக்கூடிய 3 விதமான பிராணயாம பயிற்சியினால் அந்த மனோமலத்தை, மனசுள்ள அழுக்கை, இந்திரியத்தில் உள்ள அழுக்கை போக்கிக் கொள்ள வேண்டும். பிராணேந்திரிய மனோமலம் சனர்விரதஸ்ய அவித்யா என்ன மனசா குருனா குரும், பெரியதற்கெல்லாம் பெரியதாகி அந்த சங்க சக்கரதர் நாராயணனை வழிபட வேண்டும்.
அந்த பகவான் எப்படின்றதை நான் வர்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். பிரசாதாபிமுகம் சஸ்வத்து, ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி அப்படி வர்ணிக்கிறார். இந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி, 5 வயசு குழந்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி வர்ணிக்கிறார். பிரசாதாபிமுகம் சஸ்வத்து, எப்பொழுதும் கருணையே வடிவமாகிய பகவான். இந்த அப்பா தலை கொஞ்சிருந்தாலே உன்னை மடிமேலே ஏற்றாம, அந்த அப்பா பிரசாதம் எப்பொழுதும் உனக்கு கருணை காட்டக்கூட, வாப்பா வா உன் மடிமேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிறப்பா அப்படின்னு அப்படி கருணையே வடிவமாக அப்படிப்பட்ட விஷ்ணு நாராயணன் எப்பொழுதும் அருள் புரிவதற்கென்றே காத்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட புன்சிரிப்புடன் கூடிய பிரசன்னமான முகம் படைத்தவர், அன்போடு அழைப்பவர், யாரையும் சீப்போன்னு சொல்லாதவர், வான அழைக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட பிரசாதமான முகமுடையவர். பிரசாத அபிமுகம் சஸ்வத்து பிரசன்ன வதனேக்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீய அங்கம் அருணுஷ்டக்ஷணாதரம் பிரணத ஆசிரயனம் நாம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கணசியாமம் புருஷம் வனமாலினம் சங்கச்சக்கர கதாபத்மர் அபிவியக்த சதுர்புஜம் கிரீடினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபா பரணக்கிரீவம் பீதகௌசேய வாசசம் காஞ்சி கலாபபத்யஸ்தம் லசத் காஞ்சனூபுரம் தர்ஷனீய தமம் சாந்தம் மனோநயனவர்த்தனம் பத்யாம் நகமனிஷன்யா விலசத்யாம் சமர்ச்சதாம் ஹிருத் பத்மகர்ணிகாதிஷ்யம் ஆக்ரம்னி ஆத்மனி அவஸ்திதம் ஸ்மயமானம் அபித்யாயத்து சாணுராக அவலோகனம் நியதேன ஏகபூதேன மனசா வரதர்ஷபம் ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதோ மனः நிர்வத்தியா பரையா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே ஜப்சஸ்ய பரமகுஹ்யः சூயதாம் மே நிருபாத்வஜः யம் சப்தராப்திரம் பிரபடன் புமான் பஷ்யதி கேசரான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மந்திரேன அனேன தேவஸ்ய குர்யா திரவியமயம் புதः சபர்யாம் விவித திரவிய தேசகால விபாகவித்து. பகவானை பற்றி அப்படி வர்ணிக்கிறார். பகவான் பிரசன்னமான முகம் உடைத்தவர், பகவான் சூழ்சூழலான கேசங்கள் உடையவர். அப்படிப்பட்ட பகவான் அரைவட்ட சந்திரன் போல் அவருடைய நெத்தி. சிரசுக்கு மேலே நவரத்ன கச்சிதமான ஸ்வர்ண கிரீடம், காதல மகர குண்டலங்கள், சுறுசுழலான கேசங்கள், அழகான புருவங்கள், எள்ளுப்பு போன்ற நாசி, தாமரை இதழ்கள் போன்ற அவனுடைய கண்கள், அப்படிப்பட்ட கோவைப்பழம் போல் அவனுடைய உதடு, கதுகதுப்பான கண்ணாடி ஒத்த கபோலமான கன்னங்கள், கோவைப்பழம் போல் அவனுடைய உதடு, முல்லைப்பூ போன்ற அவனுடைய பற்கள், சங்கு போன்ற அவனுடைய கழுத்து, 3 ரேகை, அதில் கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது, சொர்ண ஒட்டியானம், தோல் வளையங்கள், கைகளில் கங்கணங்கள், விரல்களில் மோதிரங்கள், மார்பு பதக்கங்கள், கழுத்தில் மணிகள், ஹாரங்கள், வைஜெயந்தி மாலை, ஸ்ரீவத்சம் என்ற மரு, மகாலட்சுமி வாசம், சதுர்புஜ சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், திரண்ட தோள்கள், புன்சிரிப்புடன் கூடிய முகம், சுழல்சுழலான கேசம், சங்கச்சக்கர கதை, பத்மம் தாங்கி கொண்டிருக்கிற 4 திருப்புஜங்கள், இடுப்பில் ஸ்வர்ண ஒட்டியானம், ரத்ன காஞ்சி ஸ்வர்ண ஒட்டியானம், மஞ்சள் பட்டாடை, மேகலை இடுப்பில் அணிஞ்சிருக்கிறார் பகவான். அப்படியேப்பட்ட பகவானுடைய காஞ்சி கலாப பத்யஸ்தம் லசத் காஞ்சன நூபுரம், அப்படிப்பட்ட தங்க கொலுசு காலில் அணிஞ்சிருக்கிறாராம் பகவான். தங்க கொலுசு அணிஞ்சிருக்கிறார். பார்க்க தகுந்த ரூபமாகுது. மனசுக்கும் கண்ணுக்கும் அப்படி அப்படி கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ரூபம். பார்க்க மாளாது. அப்படிப்பட்ட ஒரு ரூபம் அது. மனசையும் கண்ணையும் அபகரிக்கக்கூடிய ரூபம் அது. அப்படிப்பட்ட தர்ஷனீய தமம் சாந்த மனோநயனவர்த்தனம் பத்யாம் நகமனிஷேன்யா. அந்த பகவானுடைய பாதாதி கேசமாக அந்த பகவானை தியானிக்க வேண்டும். திரண்ட தோள்கள், குறுகிய அடுப்பு, ரத்ன காஞ்சி ஸ்வர்ண ஒட்டியானம், காலில் சலன சப்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள், யோகித்யயமான கங்கா ஜனகமான சர்வ சம்பத்து பிரதானமான சர்வ ஆபத் நிவாரகமான ஸ்தனகாதி ஸ்துத்தியனாக நாரதெல்லாம் வழிபடக்கூடிய அந்த திருவடிகளில் சங்கரேகை, சக்கரரேகை, அங்குசரேகை, அம்புஜரேகை, துவஜரேகை இப்படி பதிக்கப்பட்ட அந்த திருவடி கமலங்களை தியானிக்க வேண்டும். அந்த திருவடி கமலங்களை தியானிக்க முடியலன்னா பரவாயில்ல, அந்த திருவடி கமலங்கள் உள்ள நெகத்தையாவது தியானம் பண்ணு. அந்த நெகத்தையும் தியானம் பண்ணலாம் போல, அந்த நெகத்திலிருந்து பிரகாசிக்கக்கூடிய ஜோத்ஸ்னை அந்த ஒளியாவது தியானம் பண்ணு. அது நம்ம ஹிருதயத்தில் உள்ள அஜ்ஞானம் என்ற இருட்டை அடியோடு போக்கிவிடக்கூடியது. அப்போ சொல்கிறார், நம்ம ஹிருதயம் என்ற இந்த கர்ணிகார இந்த தாமரை புஷ்பத்தில் இல்லை மொட்டில்
அந்த பகவான் திருவடி கமலங்களை ஹிருதயத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அந்த ஹிருதய கமலத்தில் அந்த திருவடிகளை தியானிக்க வேண்டும். பாதாதி கேசமாக இப்படி பகவானை தியானத்தை சொல்லி கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, அந்த பகவானத்தில் ஒரு ரகசியமான மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன். இந்த துவாதசாட்சரி மந்திரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதை நான் 7 நாள் நீ இரவும் பகலும் ஜெபிச்சாய், ஆனால் ஆகாசத்தில் சஞ்சரிக்கின்ற தேவர்கள் உன் கண்ணுக்கு தெரிவார்கள் அப்படின்னு சொல்லி, அப்பிறகு நீ எந்த புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணாலும் சரி, துளசினால் அர்ப்பணம் பண்ணாலும் சரி, பகவான் நைவேத்தியம் பண்ணது எல்லாத்துலேயும் இந்த ஒரு மந்திரத்தையே, இந்த நமோ பகவதே வாசுதேவா என்ற மந்திரத்தை வச்சு எல்லா பூஜைகளும் நீ செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஜப்ஜஸ்ய பரமோ குஹ்யா ஷோயதம் மே த்ருவாத்மஜ எம் சப்தராத்திரம் பிரபடன்னு புமான் பஷ்யதி கேச்சரான்னு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரேன அனேன தேவஸ்ய குரிய திரவியமயம் புதக. புத்திமான்கள் திரவியமயமாக அந்த புஷ்பங்கள் எல்லாத்தையும் அர்ச்சனை பண்ணும்போது வேறு மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணாமல் இந்த ஒரே மந்திரத்தை சொல்லி நீ திருப்பி திருப்பி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த ஒரே நாமத்தை சொல்லு, நமோ பகவதே வாசுதேவாய, இதையே சொல்லிட்டு அப்படின்னு. அதன் மூலமாக எல்லா பூஜைகளும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சபத்யாம் விவிதை திரவிய தேசகால விபாகவித்து. அதில் பழங்கள் காய்கனி கிழங்குகள் கிடைக்கலன்னா ஒரு தண்ணீரை வச்சாது தோயம் சமர்ப்பயாமி, அந்த தண்ணீரை வச்சாது பகவானுக்கு அந்தந்த எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த காலங்களில் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு பகவானுக்கு பூஜை பண்ணவே தவிர, நம்ம ஒரு இடத்துல பழங்கள் கிடைக்காமல் போகலாம், இல்லை ஒரு பலகாரங்கள் கிடைக்காமல் போகலாம், இல்லை உணவு கிடைக்காமல் போகலாம், இதெல்லாம் வச்சா தான் பகவான் சந்தோஷமடைவார் கிடையாது. என்ன குடி ஒரு தண்ணி உத்திரணி தீர்த்தம் கிருஷ்ணார்ப்பணம் கொடுத்தா கூட அதை கூட பகவான் சந்தோஷமாக எடுத்துப்பான். இல்லை ஒரு துளசி தலை மாத்திரை தான் பகவான் சந்தோஷமாடுதான். அந்த தேச காலம் எந்த இடத்துல எது கிடைக்குதோ அதை வச்சு பகவானை பூஜை பண்ணணும். புரியுதா? அதனால் எல்லாம் வசதியெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் தேசகால விபாக வித்துன்னு சொல்கிறாரு. இங்கே தேசகால விவிதை திரவிய தேசகால விபாக வித்து, பலவிதமான திரவியங்களால் பகவானுக்கு சபர்யம் பூஜைகள் பண்ணணும். ஆனால் தேசகால விபாக வித்து எந்த இடத்துல எது கிடைக்குதோ அதை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்றார். சலிலகி சுச்சிபீர் மால்யன். அப்போ பகவானுக்கு தண்ணீரால் அப்படி புஷ்பங்களால் பகவானுக்கு ஆராதனை பண்ணணும். சரி, பகவானுடைய சிலையை என்ன பண்ணணும்? ஒரு பூமியை, அதாவது மண்ணை வச்சு ஒரு விக்கிரம் மாதிரி பிடிச்சி கூட அப்படி பகவானை அர்ச்சனை பண்ணலாம். இல்லை ஜலத்திலே பகவானை தியானித்து அதில் பகவானை அந்த ஜலத்தினாலே அர்ப்பணம் பண்ணலாம், ஜலத்தினால் பூஜிக்கலாம் பகவான். அப்படி ஏதோ ஒரு, அதாவது சொல்கிறார், ஷிதி அம்புவாதிஷு வா அச்சயத்து அப்படின்றார். தண்ணிலையும் பகவானை தியானிக்கலாம், மண் ஒரு சிலையை பிடிச்சி அதுலேயும் பகவானை தியானிக்கலாம், இல்லை சாலக்கிராம சிலை இருந்தால் அதுலேயும் பகவானை தியானிக்கலாம். எப்படியோ பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபடுவாயாக. வழிபட்டு நீ பாடு தபஸ் பண்ணு, பகவான் நாமத்தை சொல்லி நீ கண்ணை மூடி தபஸ் பண்ணி, எப்படி பிராணாயாம பயிற்சி வந்து மனசு ஒருமுகப்படுத்தி பகவானை தியானிப்பாயாக என்று சொல்லிக் கொடுத்தார் நாரதர். அது மட்டும் இல்லை, தன் இச்சைப்படி அவதாரம் செய்யக்கூடிய பகவானுடைய சரித்திரங்களை அடிக்கடி தன்னுடைய யோக மாயால் அவதரிக்கின்ற அந்த பகவானுடைய அவதார சரித்திரங்களை அடிக்கடி தியானிக்க வேண்டும். அதெல்லாம் இன்னும் அதிகமான பக்தியை கொடுக்கும். மனசு பகவானத்தில் சீக்கிரமாக ஒருமுகப்படும். அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றார். ஸ்வேச்சா அவதார சரிதர் அச்சிந்திய நிஜமாயாம் கரிஷத் உத்தம ஸ்லோகஸ்தத்து தியாயத் ஹிருதயங்கமம். அப்படி பகவானை நீண்ட காலமாக தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் நாரதர். அதுக்கு பிறகு இந்த உத்தானபாதன் துருவனை தேட புறப்பட்டுருவானே, உடனே ஆட்களை ஏவிடானே, அதனால் இவன் போய் தடை பண்ணக்கூடாது துருவனுடைய தபஸ் என்பதற்காக உத்தானபாதனை போய் சந்திக்கிறார் யார்? நாரதர். அப்போது உத்தானபாதன் ரொம்ப கவலையாக இருக்கிறார். அப்போது நாரதர் பார்த்தோன்னே எழுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஆசனம் அளித்து பூஜை பண்ணி அவரிடத்தில் சொல்லிக்கொள்கிறார் உத்தானபாதன். சுவாமி சுதோமே பாலுகோ பிரம்மன் ஸ்திரைனேன அகுருணாத்மனா நிர்வாசித பஞ்சவர்ஷா சகமாத்ரா மகான் கவிஹி. மகான் கவின்னா சிறந்த புத்திமான் அர்த்தம். மகாத்மா அல்லவா அவன் கவி, சிறந்த புத்திமான் குழந்தை. ரோஷப்பட்டு ஏதோ காட்டுக்கு போயிட்டான்னா, பயமாக இருக்குது எனக்கு அந்த குழந்தைய நினச்சா. அந்த குழந்தை பையன் 5 வயசு பையன் சுவாமி, எனக்கு 2 புள்ள, அதில் ஒரு புள்ள காணாமல் போயிட்டான், எங்கேயோ காட்டுக்கு போயிட்டேன்னு சொல்கிறாங்க, பயமாக இருக்குது சுவாமி. நானும் ஒரு ஸ்திரீயின் வசப்பட்டு சுரிச்சினுடைய வார்த்தை கேட்டு அவளுக்கு பயந்துண்டு என் குழந்தை ஆசையை ஏற வந்த குழந்தைய நான் ஏற்றிக்காமல் போயிட்டேனே, நான் எப்படிப்பட்ட ஒரு கருணை இல்லாதவன் அப்படின்னு தன்னுக்குள்ளே வருத்தப்படுறார். எப்படிப்பட்ட கருணை இல்லாதவன் நான். அந்த குழந்தை மகா புத்திமான அந்த குழந்தைய நான் விட்டுட்டேனே. அனாதம் அனே பிரம்மன்னு, அப்படி அனாதையான அந்த குழந்தைய விட்டுட்டேனே அனே பிரம்மன்னு. அது குழந்தை காட்டுக்கு போயிடுச்சாமே. மாஸ்மாத் அந்தி அர்பகம் பிரகாக சாந்தம் சயானம் சுதிதம் பரிம்லான முகாம்புஜம்.
அந்த குழந்தை வந்து செந்நாய்களால் கடிக்கப்படுமோ, சில புலிசிங்களால் அடித்து சாப்பிடப்படுமோ, என்ன ஆகும்னே தெரியல. 5 வயசு குழந்தையாச்சே சுவாமி. அந்த குழந்தை வந்து காட்டில் போய் களைப்படைஞ்சு எங்கன்னா விழுந்துருச்சுன்னா அது எங்கே படுக்கும், என்ன சாப்பிடும், பசியால் படுத்திருக்கும் அந்த குழந்தை புலிசிங்க அடித்து சாப்பிட்டா என்ன ஆகுறது, எனக்கு பயமாக இருக்குது சுவாமி அப்படின்ட்டு உத்தானபாதன் புலம்புறான். சாந்தம் ஷயானம் சுதிதம் பரிம்லான முகாம்புஜம் அஹோ மே பத தௌராத்மியம், என்னுடைய துர்புத்தியை பற்றியா, துராத்மாவாகிய என்னுடைய புத்தியை பற்றியா, ஒரு ஸ்திரீயினால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இப்படி என்னுடைய பெத்த குழந்தையை நான் விட்டுட்டேனே. அஹோமே பத தௌராத்மியம் ஸ்திரீ ஜிதஸ்தியோபதாரிய யோ அங்கம் பிரேம்னா, என் வயிற்றில் பிறந்த அந்த குழந்தைய ஆசை ஏற வந்த குழந்தைய நான் ஏற்றுக்காமல் போயிட்டேனே சுவாமி. பிரேம்னா ஆசையோட தானே அது ஏற வந்தது என் மடியில், அதை நான் ஏற்றுக்காமல் போயிட்டேனே சுவாமி. யோ அங்கம் பிரேம்னா ஆறு ருக்ஷந்தம் நாப்தியனந்தம் அசத்தமகா, நான் அசத்தல்லவா, நான் அசத்தமன் அல்லவா நான் அப்படின்னு தன்னை நானே குறித்து வருத்தப்படுறார். என் குழந்தை வந்து கிடைச்சா போதும் சுவாமின்னு. அப்பா கவலைப்படாத, உடனே நாரத சொல்ல கவலைப்படாது. மாமா சுச்சனா கவலைப்படாத, மாமா சுச்சா கவலைப்படாத. ஸ்வதனயம் தேவகுப்தம் விஷாம்பதே, நீ அன்றைக்கி ஆசையாக அந்த குழந்தை ஏற வந்தபோது அப்போ ஆதரிக்கலை, இப்போ போயிட்ட பிறகு இப்போ விட்டுட்டுமே இப்போ கவலைப்படுற போன பிறகு. அப்பா ஒருத்தரை காப்பாற்றுறது வந்து தன் பெற்ற தாய் தந்தை காப்பாற்றினாலும் பகவானால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்றைக்கும் ரட்சிக்கப்படுவார்கள். அதெல்லாம் உன் குழந்தைய சாக்ஷாத் பகவானே ரட்சிக்கிறான்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு நாரதர் சொல்கிறார். தேவகுப்தம் விஷாம்பதே தத் பிரபாவக்தியம் அவிஜ்ஞாய பிராவருக்த யத்யசோ ஜகத்து, அவனுடைய புகழ் வந்து உலகங்கள்லாம் புகழப் போகிறது. அவனுடைய பிரபாவத்தை நீ அறியாமல் இருக்கிறாய். சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா லோகபாலிர் அபிபத்பிரபு, தேவர்களாலும் சாதிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை அவன் சாதிக்கப் போகிறான் தபசுனால். துருவ மண்டலத்தை அடைய போகிறான், துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்க போகிறான். அப்படிப்பட்ட சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா லோகபாலிர் அபிபத்பிரபு ஐஷ்யத்த அச்சுரதோ ராஜன் யசோ விபுலயம் ஸ்தவகாம், சீக்கிரமாக வீடு திரும்பி வருவான். அவன் பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு வரப்போகிறான். புரியுதா? அவனை வரவேற்க காத்து கொண்டிரு. அவனை பற்றி நீ கவலைப்படாத, அவன் பகவானால் ரட்சிக்கப்படுகின்றவன், அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பயப்படாது. அது மட்டும் இல்லை, உன்னுடைய புகழி இதனால் உனக்கும் அதிகமான புகழ். இப்போ யாருன்னா துருவன் கதை சொல்ல போனால் உத்தானபாதன் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு 2 மனைவிகள் இருந்தால் அது சுனிதியினுடைய புத்திரன் துருவன் அப்படின்னு உன் பேரை சொல்லி தான் கதையை சொல்லி ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் உன்னுடைய பெருமை பறைசாற்றுவதற்காக அவன் போயிருக்கான்ப்பா. உனக்கும் புகழ் இதில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய புகழை விளங்க வைக்க வந்த குழந்தை அந்த துருவன் தான்ப்பா அப்படின்னு நாரதர் சொல்கிறார். சொல்லிவிட்டு நீ கவலைப்படாத, பகவான் ரட்சிக்கப்படுற அந்த குழந்தைய நினச்சி கவலைப்படாத, நீ தயவுசெய்து அவனை இடையூறு பண்ணாத, போய் அவன் பண்ணக்கூடிய தபசை இடையூறு பண்ணாது. அவன் பெரிய காரியத்தை சாதித்து வரப்போகிறான், அதனால் அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிரு அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். யோ அங்கம் பிரேம்னா ஐஷ்யதி அச்சிரதோ ராஜன், சீக்கிரம் வரப்போகிறான். யசோ விபுலியம் ஸ்தப, உன் புகழை விளங்க வைத்து கொண்டு வரப்போகிறான் இங்கே அப்படின்னு சொல்லனே. இது தேவரிஷினா புரோக்தம் விசுத்திய ஜெகதீபதி ராஜலக்ஷ்மிம் அநாத்ருத்திய புத்திரம் ஏவ அன்ப சிந்தையத்து. அப்படிப்பட்ட தேவரிஷி நாரத சொன்னதுனால தன் கவலையை விட்டு, அப்பா நல்ல ஒரு பெரிய காலத்தை சாதிப்போகிறான், பகவானை தரிசனம் பண்ண போகிறான் குழந்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைந்து, ஆனால் புத்திரனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு இந்த ராஜ சௌக்கியங்கள்லாம் அனுபவிக்காமல் புத்திரனையே நினச்சி புலம்பிட்டு இருக்காராம் உத்தானபாதன். இப்படி இருக்கார். இது இப்படி நடக்கும்போது அது பிறகு மதுவனத்துக்கு போனார் துருவன். அவர் என்ன ஆனார் அப்படின்னா, அவர் போனார், நல்லா ஸ்நானம் பண்ணார், குளித்தார், எல்லாம் அங்கே தண்ணீரை நல்லா பானம் பண்ணிவிட்டு பகவானுக்கு பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அந்த ஓம் நமோ பகவதே வாசுதே அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறார். அனவரதம் சொல்லிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒத்த காலம் நின்று கொண்டு தவம் பண்ணுறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லணுன்னே இருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டார். சங்கச்சக்கர கதாதாரியாக சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றான். தாமரை போன்ற அந்த திருவடிகளை தரிசனம்லாம் பாதாதி கேசமாக அப்படி தியானிக்கிறான். இருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டார். அந்த தியானத்தில் மக்னமாகி போய்
அந்த எல்லாத்தையும் பசி தாகத்தெல்லாம் மறந்து போய் 3 நாள் ஆகி போச்சான். அப்போ 3 நாள் பார்த்து கண்ணை திறந்து பார்த்தா 3 நாள் ஓடி போச்சு. எப்படி 3 நாள் எப்படின்னா அங்கே சொல்கிறாரு அணையன் மாதம் அப்படின்றார். 3 நாள் இப்படி கண்ணை திறந்து கண்ணை மரத்துக்குள்ளே ஓடி போச்சான். பகவானை தியானிக்கும் போது அந்த தியானத்தில் மக்னமாகி பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டான் ஹிருதயத்தில். அப்படி 3 ராத்திரி திரிராத்திராந்தே கவித்த பதராசனஹா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறந்து பார்த்தாராம். பார்த்தா எப்போ 3 நாள் ஓடி போச்சு, 3 நிமிஷம் மாதிரி. அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் இழந்த பழங்களையும் வெளாம்பழங்களை மட்டும் சாப்பிட்டு அந்த யமுனா ஜலத்தை குடிச்சிட்டு பகவானுக்கு பூஜைகள் பண்ணிவிட்டு மறுபடியும் தவத்தில் உட்காந்துட்டார். 1 மாதம் இப்படி 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து எழுந்து இப்படி சாப்பிட்டுட்டு மறுபடியும் தவம் பண்ணுறது. இப்படி 1 மாதம் ஓடி போச்சு. திரிராத்திராந்தே கவித்த பதராசன ஆத்மவிருத்தி அனுசாரேன மாதம் நின்று அர்ச்சகன் ஹரிம். இந்த தேகத்தில் வந்து உயிர் தக்கி நிலைக்கிற அளவுக்கு மட்டும் சாப்பிட்டு அப்படி ஹரி அப்படி ஆராதித்தாராம். அப்போ 2வது மாதம் வந்தது. திதீயம் ச ததா மாதம் ஷஷ்டே அர்பகோதினே திருணபர்ணாதிபிஹி ஷீர்ணஹி கிருதான்னு அர்ச்சகன் விபு ஆகிய பகவான், எங்கும் நிறைந்த பகவான், சர்வசக்தி படைத்த பகவான் அந்த ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டு பகவானை பார்த்ததுனால 6 நாள் ஓடி போச்சான். ஒரு 6 நிமிஷம் மாதிரி. பசி தாகத்தெல்லாம் எடுக்கலையாம். அந்த 6 நாளைக்கு ஒரு தடவை தான் கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி கண்ணை திறந்து பார்த்தா 6 நாள் ஓடி போச்சு. அது 2வது மாதம். அப்போ என்ன பண்ணாருன்னா, சரி ஏதோ வயிற்றுக்கு போகணும், பசின்னு கொஞ்சம் எடுக்குது, ஐயோ இந்த சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது பழங்களும் தேடுறதுக்கு போகிறதுக்குள்ள தியானம் கெட்டு போயிடுமே, பகவான் தியானம் சுகமாக இருக்குது, சரி ஏதோ கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இது, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சருகுகளை, காஞ்ச எருகுகள் என்ன கிடைக்குதோ அங்கே டக்குன்னு அந்த சருகுகளை எடுத்து வாயில் போட்டு கசக்கி, அந்த சீர்நெகி புல், ஏதோ ஒரு புல் இருந்து அந்த காஞ்ச புல் அதை கசக்கி அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்று டக்குன்னு யமுனை ஜலத்தை குடிச்சிட்டு மறுபடியும் தியானத்தில் உட்காந்துட்டார். திருண பர்ணாதிபிகி ஷீர்ணகி கிருதான்னு அர்ச்சயன் விபும். பகவானுக்கு எங்கன்னா ஹிருதயத்தில் வச்சு அர்ச்சிக்கிறார். ஹிருதயத்தில் பூஜை பண்ணுறார் பகவானை. ஹிருதயத்தில் தெரிய பகவானை அதை விட்டக்கூடாது, அந்த சௌக்கியத்தை விட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹிருதயத்தில் சங்கச்சக்கர கதாதாரியாக பார்த்துட்டு அப்படி பூஜை பண்ணுறாராம். சாப்பாடாக முக்கியம். பகவானை ஆராதிக்கத்தானே ஹிருதயத்தில் பகவான் தெரியானே. ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்ல 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 பகவான் ஹிருதயத்தில் தெரியிறானே. அந்த நாமத்தினால் வசப்படுறதை தவிர வேறு தபத்தினால யோகத்தில் வசப்படல, இந்த நாமத்தை சொல்கிறதுனால, அதுவும் குரு அனுக்கிரகத்தினால அப்படி பகவான் வசப்பட்டானாம். ஹிருதயத்தில் பகவான் தெரியிறானாம். பிரகாயதஸ்ம வீர்யானி தீர்த்தபாத பிரியசபா ஆகுதெய்வமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசின்னு சொன்னார் இல்லையா. பகவான் புகழை பாட பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணதுனால நாமானி ஆனந்த சாத்திரம் குஷ்யானி ஹிருதானி சஸ்மரணி, ஹிருதயத்துக்குள்ளே பகவான் காட்சியளித்தார் இல்லையா நாரதருக்கு. அதனால் அந்த பகவான் நாமங்களை சொல்ல சொல்ல ஹிருதயத்தில் பகவான் காட்சியளிக்கின்றார். அதனால் பகவத் தியானம் தான் முக்கியமே தவிர சாப்பாடு முக்கியம் இல்லை. ஏதோ பிராணம் தக்கி நிற்க இந்த உடம்புக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட்றாரு. திதியம் ச ததா மாதம் ஷஷ்டே அர்பகோதினே திருண பர்ணாதிபிகி. அப்படிப்பட்ட காஞ்ச சருகுகளையும் இலைகளையும் அப்படிப்பட்ட புல்லையும் கசக்கி சாப்பிட்டு கிருதான்னஹோ அர்ச்சயன் விபும். மறுபடியும் தியானத்தில் மனசு செலுத்திட்டார், தியானத்தில் ஆழ்ந்து போயிட்டார். அப்புறம் 3வது மாதம் வந்துடுச்சு. அந்த 3வது மாதத்துலேயும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் இப்படி ரொம்ப இடம் நின்றுட்டு இருப்பார், தவம் பண்ணியிருப்பார். போர் அடிக்காதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் அனுபவிக்கிற அந்த சௌக்கியத்தில் இப்படி ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுச்சான். அதான் சொல்கிற திருதியம் சாணையன் மாதம் நவமி ஆகினி. அப்படி அந்த யமுனை தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு என்ன பண்ணுறார், 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறந்து பார்க்குறாராம். அந்த 9 நாள் ஒரு சாணையன் இப்படி கண்ணை திறந்து கண்ணை மூடின மாதிரி தான் இருக்குதான். இப்படி கண்ணை மூடணும். இப்போ தான் நம்ம கண்ணை மூடணும், இதுக்குள்ளே கண்ணை திறந்துட்டுமே பார்த்தா எப்போ 9 நாள் ஓடி போச்சான். அப்படி 9 நாள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போச்சான். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தாக எடுக்கிற மாதிரி இருந்து தான் கொஞ்சம் அந்த யமுனை ஜலத்தை மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் பகவானை அர்ச்சிக்கன்னா ஹிருதயத்தில் வச்சு அர்ச்சிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வெளிப்புறமாக பூஜைகள் பண்ணது முதல் மாதம்தான். அந்த மண்ணை பிடிச்சி விக்கிரமாக பிடிச்சி புஷ்பங்களாலையும் பழங்களாலையும் துளசியாலும் ஆராதிச்சலாம் முதல் மாதம். அப்புறமா ஹிருதயத்தில் பகவானை தியானம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, அதை வச்சு ஹிருதயத்தில் பகவானுக்கு மானசீக அர்ச்சனை தான், மானசீக பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த மானசீக பூஜையில் பண்ணதுனால தான் அவருக்கு 9 நாள் ஒரு நிமிஷம் மாதிரி ஓடி போச்சு. எப்படி அதனால் அணையன்னா கண்மூடி கண்ணி தரத்துக்குள்ளே ஓடி போயிடுச்சு அந்த டைம். திருதியம் அணையன் மாதம் நவமி அகனி அபக்ஷ உத்தம ஸ்லோகம் உபாதாவத்து
சமாதினா எப்படி சமாதி நிலை கைகூடி விட்டது. அந்த யமுனை ஜலம் 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மட்டும் குடித்தார். சமாதி கை குடித்தான். எதனால்னா 3வது மாதத்துலேயே 4வது மாதம் அந்த சமாதியில் அப்படியே நிலைச்சி 12 நாள் ஓடி போச்சு. 12 நாளைக்கு ஒரு தடவை தான் கொஞ்சம் கண்ணை திறந்து மூச்சு வாயு ஸ்தம்பனம் பண்ணிட்டார். மூச்சை அடக்கிட்டார். பிராணம் அதாவது பிராணாயாமம் அது மூச்சு தன்னாலே ஒடுங்கி போச்சான். சுவாச நிரோதம் பண்ணிட்டார். சுவாசத்தை அடக்கிட்டார். அப்படி ஏன்னா பகவான் ஹிருதயத்தில் நின்று விட்டான், நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டான்னா அந்த பகவானத்தில் மனசு லயமாக இருந்தால இந்த சுவாசமாக கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அப்போ சதுர்த்தம் அபி வை மாதம் துவாதசே 12 நாள் ஒரு நாளைக்கு 12 நாளுக்கு ஒரு தடவை தான் மூச்சை விடுறாராம். அந்த மூச்சை சுவாசிக்கிறாராம் உணவாக. அதான் வாயு பக்ஷன்னு சொல்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரியங்கள் பசி கண்ட்ரோல் ஆச்சு, தாகம்லாம் கண்ட்ரோல் ஆச்சு. அப்போ இந்திரியங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. பசி தாகம்லாம் சுத்தமாக அடங்கி போச்சு. அப்புறமா என்ன பிராணனும் அடங்கி போச்சு. பிராணனும் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. மனசு கண்ட்ரோல் வந்துடுச்சு. பகவத் தியானத்தினால பிராணனும் அடங்கி போச்சு. இப்போ அவரால் நினச்சா எவ்வளோ காலம் வேணாலும் வாழ முடியும். இதெல்லாம் ஒரு சித்து, அந்த தவத்தினால் கிடைக்கக்கூடிய சித்து. இது எதனால்னா பகவான் நாமத்தினால் கிடைச்சிது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். 7 நாள் இந்த நாமத்தை சொன்னால் கேச்சரன் ஆகாசத்தில் செஞ்சுருக்கிற தேவர்களே பார்க்க முடியுமா, இரவும் பகலும் சொல்கிறவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சித்து இது. அந்த சித்தில் மயங்கிடக்கூடாதுன்ட்டு நாரதர் முன்னாடியே சொல்லியிருக்கார். அதனால் இந்த பசிதாகத்தை அடக்கிட்டார். காற்றை 12 நாள் ஒரு தடவை தான் காற்றையே விடுறாராம், மூச்சு விடுறாராம். அப்படி மூச்சு இழுக்கிறாராம். அந்த மூச்சு தான் உணவாகும் அவருக்கு. அப்படி சொல்கிறார். சதுர்த்தம் அபிமை மாதம் துவாதசே அகனி வாயு பக்ஷோ ஜிதஸ்வாசோ. அப்போ சுவாசத்தை ஜெயிச்சவராக இருந்தார். என் தேவம் அதாரியத்து. அந்த பகவத் தியானத்தில் மூழ்கி போயிருந்தாராம். அடுத்தது 5வது மாதம் வந்தது. பஞ்சமே மாசி அனுப்பிராப்தே ஜிதஸ்வாசோன்ற பாத்மஜா. அந்த மூச்சு விடுறதையும் நிறுத்திட்டாராம். அந்த 12 நாளைக்கு ஒரு தடவை கூட மூச்சு விடுறது இல்லையா, அந்த மூச்சை ஸ்தம்பனம் பண்ணிட்டார். அந்த பிராண ஸ்தம்பனம் பண்ணிவிட்டு அப்படியே கட்ட மாதிரி அசைவற்றவராக அப்படி ஹிருதயத்தில் பகவானத்தில் அப்படியே லயிச்சிட்டார். அது 5வது மாதம். பஞ்சமே மாசி அனுப்பிராப்தே ஜிதஸ்வாசம் ருபாத்மஜா தியாயன் பிரம்ம பதேகேன தஸ்து ஸ்தானு ரிவாச்சலக. அப்பா ஒரு தூண் மாதிரி அப்படி நின்ட்டார். அந்த ஒரு மலை மாதிரி அப்படி இருக்கார். அவர் சஞ்சலம் இல்லாமல் இருக்கார். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தார், இவருடைய எதைக பாதேனச பார்த்திவார்பகஸ்தஸ்தோ ததாங்குஷ்ட நிபீடதா மகிஹி. ஒரே ஒரு விரலில் மட்டும் அந்த ஒரே காலில் நின்று தவம் பண்ணுறார். அந்த ஒரு விரலில் நின்று தவம் பண்ணுறார். அப்படி தவம் பண்ணும்போது அவர் நிற்கிற அந்த இடமானது அப்படியே பள்ளமாக பூமியே கிடுகிடு நடுங்குதான், இவருடைய பாரம் தாங்க முடியாமல். ஏன்னா எந்த உலகத்தையெல்லாம் தன் வயிற்று குக்ஷையில் வச்சுருக்க அந்த பகவான் இந்த ஹிருதயத்தில் தாங்குறான்னு சொன்னால் இவர் எவ்வளோ பலமுடையவர் இந்த துருவன். அதனால் பூமியை கிடுகிடு நடுங்குது. அவர் இருக்கிற இடமே அப்படியே பள்ளமாக போச்சான். அந்த இடமே அப்படி ஆயிடுச்சான். ஏக பாதேன்னு ச பார்த்திவாத்பகஸ். அப்படிப்பட்ட ராஜபுத்திரனாகிய அவன் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுறதுனால தஸ்தோஸ் ததா அங்குஷ்டனா கட்ட விரலில் மட்டும் நின்றுட்டு இருக்காராம். அந்த ஒரு கட்ட விரலில் மட்டும் நின்றுட்டு தவம் பண்ணுறாராம். மகி இந்த பூமியில் தவம் பண்ணுறதுனால நனாம தத்ரார்த்தம் இபேந்திர திஷ்டிதா தரீவ சவ்யேத ரத பதே. ஒரு யானையானது படகுல ஏறினா அந்த படகு எப்படி முழுகி போடுமோ அது மாதிரி ஒரு யானை வெயிட்டு தாங்க முடியாதல ஒரு படகு, அந்த படகுல ஏறிச்சுன்னா அப்படி யானை எப்படி அந்த படகானது எப்படி தத்தளிக்குமோ அதுபோல் இவருடைய பாரத்தை தாங்க முடியாமல் இந்த பூமியானவள் தத்தளிக்கிறாளாம். கிடுகிடுன்னு பூகம்பம் ஏற்படுதான், அப்படியே தத்தளிக்கிறது தான். அப்போ இவர் மூச்சு அடக்கிற உடனே தேவர்கள் ரிஷிகளாலாம் மூச்சு விட முடியலையாம். அவர்களெல்லாம் மூச்சு திணறாங்களாம். ஒருத்தருடைய தபஸு எங்கெல்லாம் போய் பாதிக்குது பற்றியா. அதனால் நம்மளுக்கு எல்லா தேவர்களோட ரிஷிகளோட எல்லா உலகங்களும் எல்லா ஜீவராசிகளோட நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்குது. முதல் புரிஞ்சுக்கணும். அதான் அதத்துவம் மூலம் அந்த மரத்தினுடைய வேர் எல்லாத்துலையும் பாஞ்சிருக்கு. மரத்தினுடைய கிளைகள் தலைகீழ மரங்கள், அது புருஷோத்தம சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி நம்மளுடைய தொடர்பு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நமக்கு அந்த தொடர்பான கனெக்ஷன் இருக்குது. அதனால் இங்கே இவர் அடக்கிட்டாருன்னு சொன்னால் மூச்சு அடக்கிட்டாருன்னா தேவர்களுக்கு முனிவரெல்லாம் மூச்சு விட முடியாமல் தவித்தார்கள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார்.
தஸ்மின் அவித்யாயதி விஸ்வமாத்மனோ துவாரம் நிருத்தியாசம் அனஞ்சயா தியா லோகே நிருஸ்வாச நிபீடிதா புருஷம். உலகங்கள்லாம் மூச்சு விட மாட்டாமல் அப்படியே தவிக்கிறார்களாம், தத்தளிக்கிறார்களாம் மக்கள்லாம். இவர் மூச்சாடு துருவன் பண்ணுற ஒருத்தருடைய தபசுனால எல்லாரும் பாதிக்கப்படுது. அதனால தான் ஹிரண்யகசிபுடைய தபசை கழிக்கிறதுக்கு போனாங்க, விஸ்வாமித்திர தபசை கழிக்கிறதுக்கு போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதிக்க, தேவரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால் மூச்சு விட முடியாமல் திணறாங்க. எல்லாருக்கும் வீசிங் ப்ராப்ளம், மூச்சு விட முடியாமல் பெருமூச்சு வர்றாங்க. அப்படி துவாரம் நிருத்தியாசம் தஸ்மின் அவித்யாயதி விஸ்வமாத்மனோ துவாரம் நிருத்தியாசம் அனன்யஜா தியா லோகா நிருஸ்வாச நிபீடிதா புருஷம் ச லோகபாலகா சரணம் யயுர் ஹரிம். உடனே அவர் யாரை தியானம் பண்ணுறான்னு பார்த்து என்ன பண்ணாங்களா, இவரெல்லாம் முதல் தடைகளை விதிச்சாங்களாம். இது பாகவத்தில் வரல, விஷ்ணு புராணத்தில் வருது. விஷ்ணு புராணத்துலேயே வேறு எந்த புராணத்தில் தெரியல, இது வருது. மொத்தம் துருவனை தடை பண்ணுறாங்க. அம்மா மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்களாம் தேவர்கள்லாம். துருவா வந்துடுறா, வீட்டுக்கு வந்துடுறா, நான் தெரியாமல் அம்மா சொல்லிட்டேன்டா, உன்னை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியலடா, இதெல்லாம் சிங்கம் புலி இருக்கடா அப்படின்னு பயமுறுத்தி ஏதோ பண்ணி அம்மா மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்க, அப்பா மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்க, சுருச்சி மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்க, உத்தமன் தன்னுடைய தம்பி மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்க. அண்ணா நீ வானா, உனக்கு இல்லாதது தானா, நீயே ராஜ்யத்தாளனா அப்படின்லாம் அப்படியே பாசத்தை காட்டுற மாதிரி அந்த உறவினர்கள் மாதிரி, சுருச்சி மாதிரி, அப்பா மாதிரி, அம்மா மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்க தேவர்கள். ஆனாலும் அவர் தவத்தில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் அந்த தவத்திலேருந்து கலைக்கவே முடியலையா. அவ்வாறு தவம் பண்ணுறார். உடனே பார்த்தார்கள் தேவர்கள், சரி அப்பா அம்மா மாதிரி கூப்பிட்டு பார்த்தா வேலைக்கு ஆகலை, உடனே ஒரு காட்டுத்தீயை உண்டாகும்னு சொல்லிட்டு ஒரு காட்டுத்தீ எங்கே பார்த்தாலும் தொப்பு தொப்புன்னு மழை விழுது. அப்படியே ஒரே தீக்ஷன் தாங்க முடியல, அப்படி காடே பற்றி எரியுது. இவர் பாட்டுக்கு முன்னாடி 12 நாளைக்கு ஒரு தடவாது எழுந்தார். இப்போ சுத்தமாக எழுந்துக்கிறத நிறுத்திட்டு அப்படியே ஃபுல்லாகவே தவத்தில் உட்காந்துட்டார். அப்படின்னா இவர் தவசை கலைக்க முடியல, ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆகிட்டார், அப்படியே கட்டை மாதிரி ஆகிட்டார், மரக்கட்டை மாதிரி. அந்த 5 மாதத்துக்குள்ளே தடை பண்ணியிருந்தால் தடை பண்ணிடலாம். ஆனால் அந்த 5 மாதத்துக்கு அப்புறமா வந்ததுன்னா சுத்தமாக எழுந்துக்கல. 12 நாள் ஒரு நாள் எழுந்துனார்லே, அது கூட எழுந்துக்கல இப்போ. ஏன்னா அந்த பிராணியை அடைக்கிறதுனால அப்பாடு கட்டை மாதிரி அப்படியே பகவத் ரூபத்தில் லயமாயிட்டார். அப்போ என்னன்னா காட்டு தீயினால் அவர் பயமுறுத்த பார்க்குறாங்க, தபசை கலைக்க பார்க்குறாங்க, ஆனால் முடியல. அந்த காட்டுத்தினால் எல்லாம் எரிக்கப்படுது, ஆனால் அவர் இருக்கிற இடம் மட்டும் எரிக்கப்படலை. அந்த துருவத்திலாம் இன்றைக்கும் இருக்குது அந்த இடம். அந்த அவருடைய மரத்தினடியில் அவர் தியானம் பண்ணுற அந்த இடம் மட்டும் எரிக்கப்படலை, மற்ற இடம்லாம் எரிஞ்சு வருது. அப்போ உடனே ஒரு பெரிய புயல் காற்றை உண்டாக்கி மரங்கள்லாம் முறிஞ்சு விழும்படி பண்ணி பயமுறுத்துகிறாங்க. அந்த புயல் காற்றுனால அவர் கொஞ்சம் கூட அசைக்கப்படலை, அப்படியே இருக்கார். அதுக்கு பிறகு மழைகளை பொழி வைக்கிறாங்க. அப்படியே வெள்ளமாக மழை வருது, அந்த காட்டில் வெள்ளம் அப்படியே முழுகுது. அப்படியே முழுகிட்டார் இவர். ஆனாலும் உள்ளே உட்காந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவ அதை தியானித்து கொண்டே இருக்கிற நாமத்தை, அதை மந்திரமாக ஜபிச்சிருக்கார். துவாதசக்ஷய மந்திரம் இது. ஏன்னா பிரணவம் வந்துச்சுனாவே அது மந்திரம் தான். அந்த மந்திரத்தை உள்ளே ஜபிச்சுட்டே இருக்கிறதுனால, அப்படியே ஆத்மார்த்தமாக ஜபிக்கிறதுனால, வாய் திறந்து ஜபிக்கலை, அப்படியே மானசீகமாக ஜபிக்கிறதுனால, அப்படியே மூச்சையும் அடைக்கிறது அப்படி ஜபிக்கிறதுனால அந்த பகவான் ஹிருதயத்தில் காட்சி கொடுக்குறார். அதை தியானித்து கொண்டு இருப்பதனால அப்படியே லயமாயிட்டார். அதனால் வருண பகவானால் தண்ணீர் அப்படி மழை பெய்ய வைத்தாலும் அந்த மழையில் மூழ்கி போனாலும் அவர் அந்த தவத்திலிருந்து அசைக்கப்படலை. அப்போ மழை பெஞ்சு பார்த்தது, காட்டு தீயினால் எரிக்கப்பட பார்த்தாங்க, தவத்தை கலைக்க பார்த்தாங்க, மழையின் மூலமாக தவத்தை கலைக்க பார்த்தாங்க, புயல் காத்தினால தவத்தை கலைக்க பார்த்தாங்க, பூகம்பம் உண்டாகிற மாதிரிலாம் பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. ஆனாலும் இவனை மட்டும், இந்த திருவனை மட்டும் பாதிக்காம மற்ற இடத்துலலாம் பாதிக்குது. அந்த காட்டில் அந்த தேவர்களால் இவருடைய தபசை கலைக்க முடியல. அப்புறமா தான் இவர் யாரை தியானம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஓ ஹரியை தியானம் பண்ண சொல்லி உடனே வைகுண்டத்தில் போய் பகவானை சரணமடைந்தாரலாம். அந்த தேவர்கள்லாம் சரணமடைந்து, சுவாமி இது மாதிரி எங்களுக்கு மூச்சு முட்டுது, அவன் பிராணரோதம் பண்ணிட்டான், பிராணன் அடங்கிட்டான், எங்களை மூச்சு முட்டுது, அதனால் அவன் தவசை கலைக்கணும், நீங்கள் தான் அப்படின்னு. அடப்பாங்கள, ஒரு நல்ல விஷயம் தவிர தவஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். மதனுக்கிரகான்னு சொல்கிறாரு பிரம்மதேவர்களை. அந்த தவசை கலைக்கணும், அது எங்களையே சொல்ல வருவீங்க? ஏன் உங்களால் தவசை கலைக்க முடியல? விஸ்வாமுத்திரர் கண்டு மகரிஷியுடைய தபசெல்லாம் கலைச்சவங்க. அப்படி இந்த 5 வயசு பையன் இவனுடைய தபசை கலைக்க முடியலையே. ரிஷிகளுடைய தபசெல்லாம் கலைச்சவங்க இந்த 5 வயசு பையனுடைய தபசை ஏன் கலைக்க முடியலைன்னா, அந்த ஹிருதயத்துக்குள்ளே பகவான் இருந்து தவம் பண்ணுறானான். ஏன்னா பிருத்திய திருக்ஷையா, அவனுக்கு என்ன பார்க்கணுன்ற ஆதங்கம் இருக்கட்டும், எனக்கு அந்த துருவனை தரிசனம் பண்ணுற ஆசை எனக்கு இருக்கணும், அவனை பார்க்கறதுக்கு நான் தவம் பண்ணணும்.
அப்படிப்பட்ட ஒரு புத்திரன் 5 வயசுலேயே வைராக்கியம் அடைந்து பகவானுக்கு அப்படி உறுதியாக திட விசுவாசத்தோடு என்னை தேடி வந்திருக்கான்னா அவன் தரிசனம் எனக்கல்லவா முக்கியம் அப்படின்னு சொல்லி பகவான் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் தபசத்தில் நான் நிவர்த்தி பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தேவரில் அனுப்பிச்சி வச்சுட்டு பகவான் வந்து பார்க்குறார். த ஏவம் உத்சன் அபயா உருக்கிரமே கிருதாவநாம பிரயுஸ்திரிவிஷ்டபம் சகர்ஷ சீஷாபி ததோ கருத்மதா மதோர்வனம் பிருத்திய ததுருக்ஷயா கத. அப்படி தேவர் பயம் நீங்கி சொர்க்கத்துக்கு சென்றார்கள். பகவான் போய் அவங்க தவத்தில் நிவர்த்திக்க செய்ய போகிறார் என்று தேவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். தேவர்கள் போயிட்டாங்க. அது பிறகு பகவான் என்ன பண்ணுறார், அந்த மதுவனத்துக்கு வரார். பகவான் 1000 தலைகள் உள்ள பகவான் சகர்ஷ சீஷாபி ததோ கருத்மதா, அந்த கருட வாகனத்தில் ஏறி பகவான் வரார் மதுவனத்துக்கு. ஏன்னா நான் பக்தனை பார்க்கணுன்ற ஆசையோடு வராராம். சவை தியா யோக விபாக தீவிரையா ஹிருத் பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம். அந்த ஒரு மின்னல் மாதிரி அப்படி மகா பிரகாசமாக ஹிருதயத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறாராம் சங்க சக்கர கதாதாரியா பகவானை. யார்? துருவ சக்கரவர்த்தி ஹிருதயத்தில். அப்புறமா திடீர்னு ஒரு மின்னல் மறைஞ்ச மாதிரி அந்த அப்போ தானே வந்து கருட பகவானில் வந்து காத்து நிற்காராம். பகவான் காத்து நிற்காராம். துருவ சுவாமி கண்ணை திறந்து கூட பார்க்கலையா. வெளியில் இருக்கிற பகவான் வைஷ்ணுவை வைகுண்டத்திலேருந்து வந்திருக்கேன் என்னை ஒரு பார்வை பார்க்க மாட்டானான்னு பகவான் வந்து அவன் கடாட்சத்துக்கு இயங்குறாராம். அப்படி காத்திருந்து ஆனால் பார்த்தா இவன் கண்ணை திறக்கத்தான் இல்லை. ஏன் இவன் கண்ணை திறக்க மாட்டான்னு யோசித்தா ஹிருதயத்தில் என்னை பார்த்துட்டு இருக்கான். அந்த அந்தரங்க சௌக்கியத்தில் இருக்கிறதுனால வெளிப்புறமாக நான் வந்திருக்கிறது இவன் உணரவில்லை. அப்போ நான் உள்ளே இருக்கிற என்னுடைய ரூபத்தை மறைச்சாதான் என்னை வெளியில் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஹிருத் பத்மகோஷே ஹிருதயத்தில் உள்ள அந்த தாமரை மலர்ன்ற அந்த ஹிருதயம் என்ற தாமரை கமலத்தில் என்னை தரிசித்து கொண்டிருக்கிறான். ஹிருத் பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோஹிதம் சகசைவ உபலக்ஷிய பகிஸ்திதம் தத் அவஸ்தம் ததர்ஷ. அப்போ உடனே ஹிருதயத்தில் பார்த்துக்கொண்ட ரூபத்தை மறைச்ச உடனே கண்ணை திறந்தால் வெளியில் அந்த ஹிருதயத்தில் பார்த்த அதே ரூபம் கருட வாகனத்தில் சங்க சக்கர கதாதாரியாக பகவான் மகா பிரகாசமாக கோடி சூரிய பிரகாசனாக பகவான் காட்சியளிக்கின்றான். அதை பார்த்து அவனுக்கு புலகாங்கிதம் அடைந்து இதுவரைக்கும் ஞான கண்களால் பார்த்து கொண்ட அந்த ரூபம் இப்போ ஊன கண்களாலும் பார்க்கும்படி காட்சியளித்திருக்கிறதே என்று சொல்ல முடியாத பேரானந்தம், தொண்டை கத்கதம் உண்டாகுது, உடம்புலாம் ரோமாஞ்சனம் புல்லரிச்சு போச்சு, கண்களில் கண்ணீர் மல்குது, பேச்சு வரலை, அப்படியே உடம்பு கடுகடுன்னு நடுங்குது அந்த பகவானை பார்த்த உடனே. தத் தர்ஷனேனாகத சாத்வசக்ஷிதவ் அவந்ததாங்கம் வினமைய தண்டவத்து. ஒரு தடி கொம்பு போல் விழுந்து சாஷ்டாமல் விழுந்து நமஸ்காரம் பண்ணானோ அந்த குழந்தை துருவன் பகவானை பார்த்து. தண்டவத்து திருப்தியாம் பிரபஷ்யன்னு பிரவிபன்னு இவார்பக சும்பன் இவாசியேன புஜர் இவாஸ்லிஷன்னு. அப்படி கண்களாலேயே அந்த பகவானை பருகுபவன் போல அப்படி பார்த்தானோ. அந்த கண்களாலே குடிச்சிடுவான் போல. அந்த அழகை அப்படி பார்க்குறான் அவன். பகவானுடைய ரூபங்களை வந்து பார்த்தசாதி கோயிலில் போனால் நல்லா தரிசனம் பண்ணணும். அந்த கண்களாலே பகவானை அப்படியே வீட்டுக்கு இட்டு வந்துடணும். அந்த கண்கள் வழியாக ஹிருதயத்தில் பகவான் வந்துடணும். அந்த ஹிருதயத்தில் பகவானை சுமந்துன்னு வீட்டுக்கு வரணும். அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறதே. அப்படி கண்களாலே குடித்து விடுபவன் போல பார்த்தானா அந்த துருவன். பகவான் அப்படி பார்க்குறானா பேரானந்தத்தில். திருப்தியாம் பிரபஷ்யன்னு பிரபிபன்ன பருகிறானா, கண்களால் பருகிறானா. இவ அற்பக சும்பன் இவ அப்படியே முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கான். அந்த பகவான் வந்து கையை தூக்கி அப்படியே புஜர் இவாஸ்டிஷன்னு கையை தூக்கி என்னை அணைச்சிக்கோ, என்னை எடுத்துக்கோ கையை தூக்குறானா. கையை தூக்கி ஆசையாக கூப்பிட்றானா பகவான். பகவான் மட்டும் ஆசை இருக்காதா. பகவான் வந்து அப்படியே அவனை அழகாக ஆசையாக அவனை தொட்டு கன்னத்தினால் அவன் கன்னத்தை அந்த சங்கத்தினால் அவன் கன்னத்தை தடவி கொடுக்குறாரு ஆசையாக பகவான். பகவான் மட்டும் ஆசை இருக்காதா. அப்பா பாசம் இங்கே தான் உணர்றான் அவன். இந்த அப்பா ஆசையாக அணைச்சிக்கிறார். அணைச்சி அவன் கன்னத்தில் சங்கத்தினால கன்னத்தை தொட்டு கொடுக்குறார், அப்படி தடவி கொடுக்குறார். சதம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரித் ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ஹிருத்ய அவஸ்தித ஹிருதாஞ்சலிம் பிரம்ம மயேன கம்புனா. சப்த பிரம்மமாகிய அந்த பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தினால கன்னத்தில் தடவி கொடுக்குறார். ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ஹிருத்ய அவஸ்தித. அவனுடைய சங்கல்பத்தை புரிந்து கொண்டு அவன் ஆசைப்படுறான் நம்ம அணைக்கிறதுக்கு வந்து கிட்ட வந்து ஆலிங்கனம் பண்ணி அவனை தொட்டு தடவி கொடுத்து அந்த சங்கத்தினால கணத்தில் தடவி கொடுக்குறாரு ஆசையாக. அந்த துருவனை தொடுற மாதிரி இல்லை, இப்போ நம்மளே தொடுற மாதிரி இருக்குது பகவான். சங்கத்தினால நம்மளுக்கு தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது, அப்படி நம்மளை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆசையாக வந்து கட்டி பிடிக்கிறார் இப்படி.
அந்த ஹிருதயத்தில் உள்ள சங்கல்பத்தை புரிந்து கொண்டு பகவான் அந்த குழந்தையுடைய ஆசையை நிறைவேற்றுறாரு பாருங்கள். ஞாத்தஸ்ய சர்வஸ்ய ஹிருத்தியவஸ்திதா கிருதாஞ்சலியும் அப்படி கைக்குப்பி கொண்டு இருக்கிற அந்த குழந்தையினுடைய கன்னத்தில் சங்கனால் தடை கொடுக்குறாராம். கிருதாஞ்சலியும் பிரம்மமயேன ஸ்கம்புனா சப்த பிரம்ம வடிவமாகிய அந்த சங்கத்தினால் தடை கொடுக்குறார் அப்படின்னு இருக்கார். பஸ்பர்ஷம் பாலம் கிருபையா கபோலே அந்த கணத்தில் தடை கொடுக்குறாராம். பஸ்பர்ஷ பாலம் கிருபையா கருணையினால் தடை கொடுக்குறார். சவை ததைவ அப்படி அந்த பகவான் கன்னத்தில் அந்த சப்த பிரம்மமாகிய பாஞ்சஜன சங்கத்தை கணத்தில் தடை கொடுத்தாரோ இல்லையோ, உடனே மழை திறந்து அந்த குழந்தைக்கு பேச்சு வரல, தொண்டை கத்கதம் உண்டாகுதில்ல, புலங்காங்கிதம் அடையதில்லை, கண்களில் கண்ணீர் மல்குதில்லை, உடம்புலாம் ஆட்டம் காணுதே. அந்த பகவானை பார்த்து பேச்சு வரலையா, பகவானை ஸ்துதிக்க முடியல. அந்த கண்ணம் கரஸ்பர்சம் அந்த கன்னத்தில் அந்த சங்கஸ்பர்சம் பட்ட மாற்றத்திலே மழை திறந்த வெள்ளம் போல் 12 ஸ்லோகங்களால் பகவானை அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறான் அந்த துருவன். எல்லாம் அனுபவமான ஸ்லோகங்கள். என்ன ஒரு ஸ்லோகம் அதெல்லாம். யோ அந்த துருவ வாச்ச யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்ச மிமாம் பிரசுப்தாம். எப்படி சரளமாக வருது ஒரு ஸ்லோகம். ஏன்னா பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான்னா அப்பா தங்கு தடையே கிடையாது, ஸ்பஷ்டமாக வாக்கு வரும். யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்ச மிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ஸ்ட ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதின் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்பியம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம இந்திரியங்கள் சரியாக இயங்கி கொண்டு இருக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி ஒரு ஆவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாமி என் குருநாதர், பாகவத்துக்கு விதைப்பட்ட என் குருநாதர் சொல்லுவார். அதான் சொல்கிறார், அந்த பிரவிஷ்ய மமவாச்ச மிமாம் பிரசுத்தாம். என் வாக்கை இப்போ எழும்ப வச்சு ஸ்தோத்திரம் பண்ண வச்சு அதை கேட்டு ரசிக்கிறீர்களே. எந்த பகவான் உள்ளே இருக்கிறதுனால தானே இந்த கை கால்கள்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா அந்த உடம்பு ஒரு ஜடம் தானே. அந்த பகவான் இல்லைன்னா அந்த உடம்புல கை கால் தான் அசையுமா? நம்ம நடக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? தூங்க முடியுமா? பார்க்க முடியுமா? கேட்க முடியுமா? பேச முடியுமா? எல்லாம் பகவான் அல்லவா உள்ளிருந்து இயக்குகிறான். அவன் இயக்குதலால் அல்லவா நான் இயங்குகின்றேன். நான் பண்ணுற தபசா? இந்த 5 வயசு குழந்தை பண்ணுற தபசா? நீ அல்லவா உள்ளிருந்து தபஸ் பண்ணி. அதான் ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவார். ஒரு குழந்தைக்கு எழுத தெரியலன்னா அப்பா பலப்பம் கையை பிடிச்சி அந்த பலப்பத்தில் எழுதி ஆனா ஆவண்ணா அப்படின்னு எழுதி போட்டு அருமையாக எழுதிட்டேன்னு சொல்லிட்டு 100க்கு 100 மார்க் போட்டு வரோம். கையை பிடிச்சி எழுதுந்து யாருன்னா அப்பா. ஆனால் அந்த குழந்தைக்கு மார்க்கு இல்லையா? அது மாதிரி துருவன் தபஸ் பண்ணல, துருவனுக்குள்ளேருந்து பகவான் தபஸ் பண்ணி தேவருடைய தடைகளையும் மீறி அவன் தபஸ் பண்ணும்படி செய்தது யாருன்னா பகவான். ஆனால் தரிசனம் கொடுத்தது யாருன்னா பிரகலாத். இப்போ துருவன் தபஸ் பண்ணி தரிசனம் பண்ணான் அப்படின்னு பேர் எடுத்துட்டான். ஆனால் பலன் யாருக்கு? துருவனுக்கு. ஆனால் தபஸ் பண்ண வச்சது யார்? பகவான். அதுதான் சொல்கிறேன், நீ உள்ளே புகுந்து என்னை இவ்வளவு செயல்களையும் செயல்படுத்தது நீ இல்லாமல் நான் தபஸ் பண்ணிட முடியுமா? 5 வயசு பையன் பண்ணக்கூடிய தபஸா இது? என்னால் உன்னை பார்த்துட முடியுமா? குருனுடைய அனுக்கிரகமும் உன்னுடைய கருணையும் அல்லவா உன் தரிசனம் எனக்கு கிடைச்சது. யோ அந்த பிரவிஷ்ய மமபாச்ச மிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ஸ்ட ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதின் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்பியம். நீ தான் எனக்குள்ள பிராணாக இருக்கிற, இந்திரியங்களாக இருக்கிற, எனக்குள்ள சக்தியை கொடுக்க எனக்குள்ள சக்தி உள்ளவனாக என்னை செய்கிறதே நீ தான். சக்தியற்றவனாக பண்ணாலும் பண்ணலாம். நீ இருக்கிறதுனால தான் நான் சக்தி உள்ளவனாக இன்றைக்கி தவம் பண்ணக்கூடிய சக்தி உடையவனாக இருக்கிறேன்னா அது நீ இருக்கிறதுனால தான். உன்னால் கொடுக்கப்பட்ட சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஸ்ட ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதின் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்பியம். அது பிறகு சொல்கிறார், ஏகஸ்தமேவ பகவன்னிதம் ஆத்மசக்தியா மாயாக்கியோரு குணையா மகதாத்தியசேஷம் சுஷ்வானுவிஷ்ய புருஷஸ்தத் அசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசுவத் விபாசி. எப்படி கட்டைகளுக்குள்ள நெருப்பு இருக்கிறது, நீ ஒருத்தந்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறாய். எல்லா ஜீவராசிகளும் அந்தர்யாமியாக பரமாத்மாவாக வெற்றிருக்கிறவர் நீதான் இல்லையா? தன்னுடைய ஆத்மசக்தியினால் இந்த உலகங்களை படைத்து காத்து அழிக்கின்றாய், இந்த குணப்பிரவாகம். ஆனால் படைத்து காத்து அழித்து எஞ்சியிருப்பது யாருன்னா நீ தான். இந்த உலகங்கள்லாம் படைத்து காத்து அழிக்கப்பட்ட பிறகு எஞ்சியிருப்பது யாருன்னா பகவான் தான். மகதாத் அசேஷம்
சுஷ்மானி விஷ்ய புருஷஸ்தத் அசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசுவத் விபாசி. எப்படி அரணி கடைஞ்சி இப்போது 2 கட்டையை உராசனா அதில் நெருப்பு வருது. அப்போ ஏற்கனவே அந்த கட்டைக்குள்ளே நெருப்பு இருந்தால் அந்த கட்டை பற்றின்னு இருக்கமே, ஏன் பற்றலை அப்படின்னா அதை கடைய வேண்டிய விதத்தில் பக்குவமாக. அப்போ நம்ம ஹிருதயத்தில் பகவான் இருக்கிறான்னா அந்த பகவான் எப்படி தெரிவான்? இப்போ கட்டையில் நெருப்பு இருக்குன்னா அந்த நெருப்பை எப்படி எடுக்க முடியும்? அதை கடைஞ்சி அந்த அரணியை கடைஞ்சி அது வந்து அக்னி உண்டாகிற மாதிரி. அப்படி தபசுனால் அல்லவா ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மாவை நம்ம பார்க்க முடியும். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி எல்லாருக்குள்ளவும் நீ வியாபிச்சிருக்கிற, ஆனால் எல்லாருக்குள்ள நீ தெரியறதில்லை. அந்த அரணியை கடைஞ்சி அக்னி எடுக்கிற மாதிரி யார் தங்களுடைய ஆத்ம சாதனைகளால் உன்னை பார்க்க நினைக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் நீ புலப்படக்கூடியவன் இல்லையா? இந்த குணங்களை கடைஞ்சி அது ஹிருதயத்தில் அரணி கடைஞ்சி அக்னி எடுக்கிற மாதிரி இந்த குணங்களை கடைஞ்சி ஹிருதயத்தில் உன்னை பார்க்கிறார்கள். அதை பார்த்துட்டார் யார்? துருவசுவாமி. அது மட்டும் இல்லை, சொல்கிறார், யா நிர்வதே ஸ்தனுப்பிரதாம் தவபாதபத்ம தியானாத் பவ ஜனகதா ஸ்ரவணேன வாசியாத்து சா பிரம்மணி மகிமன்யபி நாதமாபூத்து கிம் தொந்தகாசி லலிதாத்து பததாம் விமானாத்து. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் விட்டேன், நூனம் விமுஷ்ட. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். யா நிர்வதிஸ் தனுப்பிரதாம் தவ பாத பத்ம, உன் பாத சேவை செய்து கொண்டு உன் பக்கத்தில் உன் பக்தர்கள் வாக்களை, யார் உன்னுடைய பக்தர்கள் வாக்களை கதைகளை கேட்கிறார்களோ அவர்கள் பிரம்ம ஞானத்தில் கிடைக்கக்கூடிய பிரம்மானந்தத்தில் கூட அவர்கள் சந்தோஷம் அடையிறது இல்லையா? அந்த பிரம்மானந்தம் கூட அது கீழ்ப்படி தானா, இந்த பக்தி ஆனந்தம் தான் பெருசாம். அதான் சொல்கிறார், யா நிர்வதேஸ் தனுப்பிரதாம் தவ பாத பத்ம தியானத் பவ ஜன கதா ஸ்ரவணேன வாசியாத்து சா பிரம்மணி ஸ்வமகிமன்யவிதி நாதமாபூத்து. அந்த பிரம்ம சௌக்கியம் கூட இந்த பாகவத சௌக்கியத்துக்கு, இந்த கிருஷ்ண கதை சௌக்கியத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அது தன்னுடைய மகிமையினாலேயே பிரகாசிக்குது அந்த பிரம்ம சௌக்கியம், அந்த பிரம்மானந்தன்றாங்க. ஆனால் அது கூட இந்த பாகவத் மகான்கள் வாக்கில் கதை சிரவணம் பண்ணுறாங்களே, கதா சிரவணேன வாசியாத்து, இந்த சந்தோஷத்துக்கு இணையாக கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இந்த சொர்க்கலோக சௌக்கியங்கள்லாம் ஏமாத்திரம். இந்த சொர்க்கலோகத்தை அடையத்துக்கு ஆசைப்படுறாங்களே இந்த மக்கள் எல்லாம், தேவரெல்லாம் சொர்க்கலோக சௌக்கியத்தை அனுபவிக்கிறாங்களே, அதை விட கீழ்ப்படி இந்த பூலோக சௌக்கியம். சொர்க்கலோக சௌக்கியமே ஒன்றுமே இல்லை. ஏன்னா சொர்க்கலோகத்தை ஷீனே புண்ணிய மர்த்தியலோக விசந்தி, அந்த தேவரெல்லாம் ஒரு நாள் புண்ணியம் தந்து போச்சுன்னா பூமியில் தான் விழுந்தாகணும். அப்போ அது நிலையற்ற சௌக்கியம். அப்படிப்பட்ட பிரம்ம சௌக்கியம், மோட்ச சௌக்கியமாக்கிய பிரம்மானந்தமே ஒன்றும் இல்லை இந்த பக்தி சௌக்கியத்துக்கு முன்னாடின்னு சொன்னால், அப்போ பக்தி சௌக்கியத்தை விட கீழ்ப்படி தான் பிரம்மானந்தம், பிரம்ம சௌக்கியமும். அதாவது ஆத்ம ஜோதியில் ஒரு சௌக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரம்மானந்த சௌக்கியம், அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய சௌக்கியம், அது கீழ்ப்படி தானா, பக்தியினுடைய சௌக்கியத்துக்கு கீழ்ப்படி தானா. அதை விட கீழ்ப்படினா சொர்க்கலோக சௌக்கியம். ஏன்னா அது புண்ணியம் திருந்து போச்சுன்னா அது கீழே தள்ளிடுவாங்க விமானத்திலேருந்து. சீனிய புண்ணியம் மர்த்தியலோக விசந்தி. அதுக்கு பிறகு அதை விட கீழ்ப்படி தான் இந்த பூலோக சௌக்கியங்கள்லாம். அப்போ இதுக்கெல்லாம் யாருன்னா ஆசைப்படுவாங்களா? அதனால் உன் கதைகள்லேயே ரமித்து கொண்டிருப்பவர்கள் இந்த அற்ப சௌக்கியம் சொர்க்கலோக சௌக்கியத்துக்கோ அல்லது பிரம்மானந்த மோட்ச சௌக்கியத்துக்கோ அல்லது பூலோக சௌக்கியத்துக்கோ ஆசைப்பட மாட்டார்கள் அல்லவா? அப்படிப்பட்டதல்லவா உன்னுடைய கதா சௌக்கியமானது அப்படின்னு சொல்கிறார். யா நிர்வதேஸ் தனு பிரதாம், உன்னுடைய தனுவாகிய உன்னுடைய உடலாகிய இருக்கக்கூடிய அந்த மகான்கள் வாக்கில் தவ பாதபத்ம தியானாத், உன்னுடைய திருவடி கமலத்தை தியானித்து கொண்டிருக்கிற அவர்கள் வாக்கில் கதை கேட்கணுமா? தியானாத் பவத் ஜன கதா, பவத் ஜன உன்னுடைய ஜனங்களாகிய அவர்கள் வாக்கில் கதை கேட்கணும். பவத் ஜனா கதா ஸ்ரவணேன வாசியாத்து சா பிரம்மணி ஸ்வமகிமன்யபி நாதமா பூத்து கிம் தொந்த காசி லலிதாத்து பததாம் விமானாத்து அப்படின்றார். அது மட்டும் இல்லை, நூனம் விமுஷ்டமதயஸ்தவ மாயாத்தே தேத்வாம் பவாப்யய விமோக்ஷணம் அன்யஹேதுஹோ அச்சந்தி கல்பகதரும் குணபோபோக்கியம் இச்சந்தி யத் ஸ்பர்சஜம் நிறைய அபிருணாம். அதாவது மோட்சத்தையே தரக்கூடிய நீங்கள் மோட்சத்தை தரக்கூடிய கல்பவருஷம் போல நீங்கள் இருக்க, உங்களிடத்தில் வந்து என்னன்னா அற்பமான நரகத்திலையும் எந்த சௌக்கியங்கள் கிடைக்குமோ அந்த சௌக்கியத்தை விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்ட முட்டாள்கள் அவர்கள்.
அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோப போக்கியம் இச்சந்தி எத் ஸ்பர்சஜம் நிறைய அபியன்றாம். அந்த நரகத்தில் கூட கிடைக்கக்கூடிய அந்த அற்ப சௌக்கியங்களை விரும்பி, இந்த சம்சாரத்தில், நரகன்றது இந்த சம்சாரம் தான், இந்த சம்சாரத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப சௌக்கியங்களுக்கு விரும்பி உன்னை வழிபடுகிறார்களே, கல்பவருஷம் போல உன்னை திருவடிகளை வழிபடுகிறார்களே, இவர்களுடைய அறியாமையை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்றார். அதுக்கு பிறகு சொல்கிறார், பிரம்ம சௌக்கியம் கூட ஒன்றும் இல்லை அப்படின்றார். பிரம்மணின்னா இங்கே பிரம்மானந்தம் எடுத்துக்கலாம், இல்லை பிரம்மலோக சௌக்கியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பக்தி சௌக்கியத்துக்கு முன்னாடி அப்படி சொல்கிறார். பக்தி முகு பிரவகதாம் துவயிமே பிரசங்கோ பூயாத் அனந்த மகதாம் அமலாசயானம் ஏனஞ்ச ச உல்பணம் உரு வியசனம் பவாப்திம் நேஷ்யே பவத் குண கதாமிருத பானமத்தா. ஆஹா, என்ன மாதிரி ஸ்லோகம்! பக்தி முகு பிரவகதாம் துவயிமே பிரசங்கோ. எப்பொழுதும் திருப்பி 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 அடிக்கடி உன் கதைகளை பேசிக்கொண்டிருக்கிற அந்த மகான்கள் வாக்கில், சத் சங்கத்தினால் அந்த கதைகளை கேட்கும்பொழுது மனசு பரிசுத்தமாயிடுதான். அந்த பரிசுத்தமான ஹிருதயமுடையவர்களாகிய பாகவதர் வாக்கில் அந்த கதைகளை கேட்கும்பொழுது எப்படிப்பட்ட பெரிய கடக்க முடியாத அந்த சமுத்திரம் போல இருக்கிற அந்த சம்சார சாகரம், இந்த சாகரம் போல இருக்கிற பெரிய துக்கத்தை சுலபமாக கடந்து விடுகிறாங்க கூட சொல்ல. அந்த சம்சார சாகரம் இவர்களை பாதிக்கிறதே இல்லை. அதாவது பெரிய व्यसனங்கள்லாம் இவர்களை பாதிக்கிறதே இல்லை. ஏனஞ்சசோ உல்பணம் உரு வியசனம் பவாப்திம். அந்த பவக்கடல், அதாவது என்னென்னா இந்த துக்க சாகரம் இல்லையா, துன்பக்கடல், அந்த துன்பக்கடலை சுலபமாக கடந்து விடுகிறார்கள். அப்படி இருக்குதான் பகவானுடைய கதைகளானது படகு மாதிரி இருக்குதான். துன்பக்கடலை, இந்த படகுல நம்ம ஏறிட்டோம்னா அந்த துக்க சாகரம் ஒரு பசுங்கொலம்படி போல் சின்னதாக சுருகின்தான். இது 10ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லப்படுகிறது. கிருஷ்ணாவதார காலத்தில் வத்சபதம்னு சொல்லப்படுகிறது. அந்த சம்சார சாகரம், அந்த துக்க கடலானது சுருங்கி விடுகிறதாம். எப்படி ஒரு கண்ணுக்குட்டி, பசு கண்ணுக்குட்டி குளம்படி போல், குளம்படியில் தேங்கிற நீரை எப்படி சுலபமாக தாண்டிட முடியுமோ அப்படிப்பட்ட இந்த துக்க கடலை சுலபமாக தாண்டிடுவாங்களாம். எதனால்னா பகவான் கிருஷ்ண கதைகளை கேட்பதனால, அது மகான்கள் வாக்களை கேட்பதனால, அடிக்கடி கேட்பதனால. பக்தி முகு பிரபகதாம் துவயிமே பிரசங்கோ பூயா தனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனஞ்சசோ உல்பணம் உருவியசனம் பவாப்திம் நேஷ்ய பவத்குணா கதாமிருத பானமத்தா. ஒரு விதத்தில் இங்கே என்னென்னா அந்த व्यसனங்களை கடந்து விடுகிறார்கள் பகவான் திருவடிகளை படகாக கொண்டு, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, எப்படி இது பானமத்தகா, இந்த பாகவத கதைகள் ஒரு மதுபானம் மாதிரியாம், போதை வஸ்துவாம் அது. இந்த போதை வஸ்துவை உட்கொண்டவன் சாதாரண கள்ள சரக்கு சாப்பிட்டுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான், உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு, அவன் துன்பத்தை மறக்க தானே மதுபானம் பண்ணுறான். எல்லாத்தையும் மறந்து அப்படியே பணமாக விழுந்து கிடக்கிறான் மதுபானம் பண்ணிட்டு போதையில். எதுக்கு? கஷ்டம் வந்தால் உடனே குடிக்கிறான். எதுக்கு? அதை மறக்கிறதுக்கு. அப்போ அதை விட பெரிய போதை ஒன்று இருக்குது. ஏன்னா கிருஷ்ண கதை. இதில் பித்து பிடித்தவர்களுக்கு இந்த கஷ்டங்களையே சுலபமாக அந்த கஷ்டங்களை மறந்து விடுவார்களாம். தெரியுமா? அதுதான் இங்கே சொல்கிறார். ஏனஞ்சசா உல்பணம் உரு வியசனம் பவாப்தியும் நேஷ்யே. அதை நினச்சி கூட பார்க்கறது இல்லையா. எதனால்? அந்த பாகவத கதை என்ற மதுபானம் பண்ணி அந்த போதையில் இருக்கிறவங்கள் அந்த பாதிக்கப்பட மாட்டார்கள் இந்த துக்கங்கள்லேருந்து, அப்படி துக்கங்களால் அப்படின்னு சொல்கிறார். அப்படியேப்பட்ட மதுமயக்கத்தை கொடுக்கக்கூடிய, மதுமயக்கத்தை விட எல்லாத்த விட அதிகமான போதை, அதாவது நம்மளுக்குள்ள அந்த போதையாக, நம்ம கவலைகளை மறக்கடிக்கக்கூடிய ஒரு போதையாக, அதாவது என்னென்னா ஒரு அனஸ்டேஷியா கொடுத்து தானே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுபோல் இந்த உடம்பில் அந்த உணர்வு அற்று அது நோய்களால் பாதிக்கப்படாத எப்படி ஒரு அனஸ்டேஷியா கொடுக்குறாங்களோ, அது மாதிரி ஒரு போதை வஸ்து சாப்பிட்டுட்டானா எப்படி உடம்பு உணர்வு இல்லாமல் இருக்கிறானோ அது மாதிரி இந்த கவலைகளையே மறந்துருப்பான் அவன். புரியுதா? அப்படிப்பட்டது இந்த பகவானுடைய கதையானது. அதை நினைக்க மாட்டானா. அப்படி சுலபமாக எல்லா கவலைகளையும் நான் மறந்து விடுவேனே உன்னுடைய கதையினால் அப்படின்னு துருவன் சொல்கிறார் இங்கே. நேஷ்ய பவத் குண கதாமிருத பானமத்தா தேன ஸ்மரந்தி அதிதராம். அப்படிப்பட்ட பிரியம் ஈஷமர்த்திய ஏ சான்பதா சுத சுஹൃத்து கிரகவித்ததாராக ஏ துவப்ஜனாப பவதீய பதாரவிந்த சௌகந்திய லுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக. அப்படி பக்த சங்கத்தினால் உன்னுடைய கதைகளை கேட்கறதுனால
நான் உறவினர்களால், மனைவியால், வீட்டினால், சொத்து சுகங்களால், மனைவி குழந்தைகளால் ஏற்படக்கூடிய துக்கங்களை நான் நினைக்கவே மாட்டேன். ந ஸ்மரந்தி. அந்தளவுக்கு பகவானுடைய கதைகளில் நான் மூழ்கிடுவேன். அப்போது சௌகந்திய லுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக, அந்த சுகந்தம் வீசுமா. அந்த பக்தர்கள் வாக்கில் கதை கேட்கும்போது ஒரு சுகந்தம் அடிக்கும் பாருங்கள், வாசனை. அந்த வாசனையில் நான் மூழ்கிட்டேன்னா அது பிறகு இவர்களை இந்த உறவுகளை அதான் சொல்ல, தேக கேகாத்ம விஸ்மிருதி. குடும்பத்தை மறந்துடுவாராம், உடம்பை மறந்துடுவாங்களாம், பசிதாகத்தை மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடும். பரிசுத்து கதை கேட்குறாரு. அப்படி எல்லாத்தையும் நான் மறந்துடுவேனே, அப்படிப்பட்டதல்லவா உன்னுடைய கதைகள் என்று துருவன் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த ஸ்தோத்திரம்லாம் முடிஞ்சு அது பிறகு பகவான் சொல்கிறார், உனக்கு 36,000 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டு பின்னாடி என்னுடைய திருவடி அடைவாயாக என்று பகவான் அனுகிரகம் பண்ணுறார். அனுகிரகம் பண்ணிவிட்டு பகவான் மறைஞ்சிடறார். ஆனால் வீட்டுக்கு வரும்போது கவலையோடு வராராம். ஏன்னா ஸ்வராஜ்யம் யச்சதோ மௌட்யான் மானோமே பிக்ஷிதோபத ஈஸ்வரா க்ஷீண புண்ணியேன பலிகாரான் நிவாதனக. நான் அப்பா மடிமலை ஏறணும்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு 36 வருஷம் ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு. அப்போ 36 வருஷம் பகவான் விட்டு பிரிவு. இனிமேல்ட்டு அந்த என்னென்ன கேஸ் வருதோ அதெல்லாம் பார்த்து நீதி வழங்கி இருக்கணும் நான் ராஜஸ்தானத்தில் இருந்துன்னு. இப்போ பகவானை நோக்கி 5 மாதம் போனதே தெரில. பகவானை நோக்கி தவம் பண்ணி அந்த ஆனந்தத்தில் மிதந்துன்னு இருந்தேன். இப்போ ராஜ்யக்காரர்கள் இந்த பாரங்கள்லாம் நான் சுமக்கணும், இந்த கடமைகள்ன்ற பேரால் இந்த ராஜ்ய சிம்மாசனத்தை ஆசைப்பட்டு, ஆஹா அல்பத்துக்கு ஆசைப்பட்டுட்டேனே, இந்த பகவத் தியானம்லாம் கெட்டு போயிடுமே, இனிமேல்ட்டு தியானம்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இந்த அரசியலில் போய் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே வீட்டுக்கு வந்தாராம். எப்படின்னா, ஒரு ராஜாவை ஒரு வேடுவன் காப்பாற்றிட்டான். ஏதோ ஒரு புலி வேட்டையாட போன ராஜாவை ஒரு வேடுவன் பார்த்து, ஒரு புலி பாஞ்சு ராஜாவை கொல்ல வருது. அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு வேடுவன் பார்த்து அடித்து அந்த புலியை அடித்து வதம் பண்ணிட்டான். வதம் பண்ணோடனே அந்த ராஜா திரும்பி பார்த்தா அந்த புலி செத்து கிடக்குது. யாரோ பானம் போய் எய்திருக்கிறார்கள். அப்போ அந்த வேடுவன், நான் தான் பானம் எய்த உங்களை கொல்ல வந்தது அந்த புலி அப்படின்னு. ஆஹா, என் உயிரை காப்பாற்றினேப்பா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, எது வேணாலும் கேட்டால் தான் தரேன், என் உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த வேடுவனத்தில் கேட்குறார் அந்த ராஜா. அப்போ என் வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறேன், அந்த மாட்டுக்கு தவிடு இல்லை, ஒரு அரை மூட்டை தவிடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு முட்டாள்தனம். என் உயிரை காப்பாற்றின உனக்கு என் பாதி ராஜ்யத்தை எழுதி வைக்க சொன்னால் எழுதி வச்சுருப்பேன். ஆனால் அப்படி அந்த ராஜாவிடத்தில் போய் அல்பமாக ஒரு அரை மூட்டை தவிடு கேட்டு ஏமாந்து போனது போல் பகவான் மோட்ச சாம்ராஜ்யம் இப்பொழுதே மோட்சத்துக்கு அழிச்சும் போயிருப்பான் பகவான். ஆனால் 36 வருஷம் பொறுத்து நீ மோட்சத்துக்கு துருவ பதவி அடின்னு சொல்லிட்டு பகவான் என்னை விட்டு பிரிச்சுட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டே வீட்டுக்கு வந்தாராம் யார், துருவசுவாமி. அதனால தான் ஒரு சங்கல்பம் பண்ணுது. அப்பா சிம்மாசனத்தை ஏற ஆசைப்பட்ட அந்த ஒரே சங்கல்பத்தினால 36 வருஷம் பகவானை விட்டு பிரிவுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சங்கல்பம் பண்ணுறோம் பகவான்களை. அப்போ நாமெல்லாம் என்றைக்கு மோட்சம் அடையிறது, என்றைக்கு பகவான் அடையிறது யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம எந்த சங்கல்பம் பண்ணக்கூடாது, எல்லாம் கிருஷ்ணன்னு விட்டுடணும். சரி, ஓகே, தடை பூர்த்தி பண்ணிப்போம். இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக அழகாக அனுபவித்து பார்க்க வேண்டிய விஷயம். எனக்கு இந்த ஸ்லோகம் இருக்குது பாருங்கள், இந்த துருவஸ்துதி, அதில் என்னென்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறாரு, 2 விதமான, ஒன்று படகு போல் கடப்பது இந்த சம்சார சாகரத்தை, 2வது என்னென்னா மதுபானம் சாப்பிட்டு எப்படி மதுவால் தன் வழி தெரியாமல் இருக்குது தானே மது சாப்பிட்றோம். இப்போ வீரபானம் சாப்பிடுவாங்க யார், சத்திரியர்கள்லாம் உடம்புல புண்பட்டா அந்த மதுபானம் அதை சாப்பிட்ட உடனே அந்த வலிகள்லாம் தெரியாமல் மறுநாள் சண்டைக்கு வருவாங்க அந்த புண்ணெல்லாம் ஆற்றின்ட்டு. அது மாதிரி இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் துன்பங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் பகவத் கதையாக. இந்த பகவத் கதையில் உள்ள புஷ்டி வேறு எதில் இருக்குது? இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சனுக்கு உலக கவலைகளை மறந்துடுவானோ. அப்படி நெஸ் மறந்தின்றார், அதை நினைக்கிட்டு கூட பார்க்க மாட்டானா. அப்படி வலிகளை போக்கக்கூடிய இது ஒரு மத்து, உடம்புல ஒரு மத்து ஏற்றி விடக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு போதவஸ்து இது. அதாவது வீரபானம் போல், சத்திரிகளை சாப்பிடக்கூடிய வீரபானம் போல் இந்த பாகவதத்தை ஒருத்தன் பருகிட்டான்னா இந்த சம்சார துன்பத்திலேயே ஓட மாட்டான். அந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டான், சுலபமாக இதை கடந்துருவான். அப்படிப்பட்ட ஒரு போதவஸ்து இந்த பகவானுடைய கதைகள். அதில் போதை வரணுமே, இதில் சுவைக்கணுமே, இதில் இன்ட்ரெஸ்ட் வரணுமே, அப்படி பித்து பிடித்தவன ஆகணுமே. இந்த பாகவத மது, இந்த பாகவத போதை நமக்குள்ளே அப்படியே மகான்கள் வாக்கில், அதாவது குடிக்காரனோடு சேர்ந்தால்
குடிப்பழக்கம் வந்துடும் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அதான் தவ பிரசங்காத் பகவானுடைய சங்கத்தில் சேர்ந்தாதான் இந்த பக்தி பிரவகிக்கும் நமக்குள்ளே. அவர்களோட பழக்கப்பட்டு எப்படி குடிகாரனோட பழக்கப்பட்டு, ஏன்னா இந்த உதாரணம் இங்கே துருவன் சொன்னதுனால, சுகாச்சாரியர் சொல்கிறதுனால, மதிரா மதாந்தகன் இன்னொருத்தர் சுகாச்சாரியர் சொல்கிறார், கபிலவாசுதேவர் சொன்னதா. அப்போ மகான்கள் சொன்னதுனால நம்ம இந்த உதாரணத்தை எடுத்துக்கிறோமே தவிர அடிக்கடி மதுபானத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா புரியத்துக்காக அதை சொல்கிறது. அதனால் நீங்கள் மதுபானம் எடுத்துக்கூடாது. மதுபானத்தினால என்ன ஒரு நன்மை கிடைக்குது, அது அல்ப பலன். ஆனால் உயர்ந்த பலனாகிய மோட்ச சம்பிரத்தை கொடுக்கக்கூடியது இந்த மதுபானம். எது? இந்த போதை வஸ்து. எது? கிருஷ்ண கதை என்ற போதை வஸ்து. இந்த பாகவத பித்து, இந்த மத்து ஏறி போனோமா நமக்குள்ளே, அப்படி ஆனந்தம் பொங்கும் கிருஷ்ண கதையில். அதில் பித்து பிடித்தவர்கள் வேறு எதையும் விரும்ப மாட்டாங்க. அப்போ பக்தர் சங்கத்தில் இந்த பாகவதத்தை சுவைச்சிட்டாங்கன்னா அது ஒரு பாகவதத்தை விட்டு அண்ணாண்ட எதையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. உலக விஷயங்களுடைய ஆசைகள்லாம் செப்புன்னு போயிடும். அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் இந்த ஸ்துதியில், இந்த 12 ஸ்லோகங்களில் ஸ்துதிகளில் அருமையாக சொல்கிறாரு யார்? துருவசுவாமி. இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் எல்லாமே. சரி, தலை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீ ராமநாம் சிங் की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, ध्रुव महाराज की जय, राम 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 श्री रामनाम सिंह, सकल साधुमणि की जय, नाथ भगवान की जय, सकल साधुमणि की जय, राम 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 राम, आंजनेय स्वामी की जय, सकल साधुमणि की जय, राम राम।